Namaskaram and welcome to Prabandhams, Stotrams and Srivaishnavism. ஆழ்வார்கள்ல கடைக்குட்டியான ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் அவருடைய திருநட்சத்திரமான கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் அதை ஒட்டி அடியேன் செய்கிற உபன்யாசம் இது. அவர் சாதிச்சிருக்கிற 6 பிரபந்தங்கள்ல ஒன்றான திருவெழுகூற்றிருக்கை அப்படிங்கிற பிரபந்தத்தை பற்றி அடியேன் இந்த உபன்யாசம் சாதிக்க இருக்கிறேன். As usual, Adiyan will start with the prayer and Taniyans, and then the Avatarikai and the actual Upanyasam. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि. रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्. श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आहद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नायाम्. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. திருமங்கை ஆழ்வார் தனியன். வாழி பரகாலன் வாழி கலிகன்றே வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேயல். இப்பொழுது திருவெழுகூற்றிருக்கை அப்படிங்கிற பிரபந்தத்துக்கு உள்ள தனியான தனியனது. ஸோ இதை திருவெழுகூற்றிருக்கை சாதிக்கிற அதே டியூனில் அடியேன்னு சொல்ல முயற்சிக்கிறேன். இட்'ll be like செக்கர் மாமுகில் ஹுடு அந்த ராகத்தில் வரும். அது சீரார் திருவெழுகூற்றிருக்கை என்னும் செந்தமிழா ஆராவமுதன் குடந்தை பிராந்தன் அடியிணை கீழ் ஏறார் மறை பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சோராமல் சொன்ன அருள் மாறி பாதம் துணை நமக்கே. என்னுடைய அர்த்தம் என்னங்கிற பார்க்கலாம். சீரார் திருவெழுகூற்றிருக்கை என்னும் செந்தமிழால், அதாவது த குளோரியஸ் தமிழ் பிரபந்தம் கால்ட் திருவெழுகூற்றிருக்கை, ஆறாவமுதன் குடந்தை பிரான் தன் அடியிணை கீழ். இது எந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறதுனாக்கா திருக்குடந்தையில் சேவை சாதிக்கிற ஆறாவமுதன் அப்படிங்கிற பெருமாளை அது மங்களாசாசனம் பண்ணுறது. அந்த ஆறாவமுதன் திருக்குடந்தை பிரான் இருக்கானே, திருக்குடந்தை லார்ட் ஆஃப் திருக்குடந்தை, இது உபகாரகன் ஆஃப் திருக்குடந்தை, அவனுடைய திருவடிக்கு கீழே
கீழே இந்த ஆழ்வார் இருக்கார். திருவடி கீழே இருந்துண்டு ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகு உய்யவே. ரொம்ப gathering all the beautiful substance of the Vedas, namely Vedanta specifically, and உலகு உய்யவே, and for the world's salvation. சோராமற் சொன்ன அருள்மாறி பாதம் துணை நமக்கே. அருள்மாறிங்கிறது ரெண்டு அர்த்தமா வச்சுக்கலாம். அருளை மாறி, அருளை மழையாக பொழியக்கூடிய அந்த ஆழ்வார்னு, அல்ல அருள்மாறிங்கிறது ஆழ்வாருடைய பெயர்கள்லே ஒரு பேர் வந்து அருள்மாறி அப்படிங்கிறது. சோராமற் சொன்ன, கொஞ்சம் கூட தளர்ச்சியே இல்லாமல் சொன்னார் அவர். இந்த எல்லா வேதங்களில் உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து இந்த திருவழுக்கூற்றிருக்கை மூலமாக சோராமல் சொன்ன அருள்மாறி பாதம் துணை நமக்கே, அந்த ஆழ்வாருடைய திருவடிகள் நமக்கு துணையாகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே இடது பக்கத்தில் பார்த்தேன்னாக்கா அங்கே சார்ங்கபாணியோடைய ஸ்ரீ சார்ங்கபாணி கோவில், திருக்குடந்தை கோவிலுக்கு பேர், மூலவருக்கு பேர் சார்ங்கபாணின்னு பேர். ஸோ அந்த சார்ங்கபாணி கோவிலில் உள்ள தேருனுடைய படம் இங்கே பார்க்குறீங்க நீங்கள். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்சிடென்டல் பிக்சர், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி டைட் டு திஸ் பர்டிகுலர் பிரபந்தம். என்னாக்கா இந்த பிரபந்தம் வந்து சித்திரக்கவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதனுடைய ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ தேர், ஆஃப் அ சேரியட் அப்படிங்கிறதுனால, அதனால இந்த தேரை பர்டிகுலர்லி இந்த படம் அடியன் இஸ் இன்க்ளூடட். வி வில் see more about this in the அவதாரிகை. ஸோ அவதாரிகை திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லா மற்ற ட்ரிட்பிட் மற்ற ஆழ்வார்களை விட இவர் நிறைய பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். 6 பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். இதுக்கு அடுத்து 4 பிரபந்தம் சாதிச்ச நம்மாழ்வார். Again, these are just tidbits. ஆழ்வார்ஸ் glory cannot be measured by the number of பிரபந்தம்ஸ் or the number of பாசுரம்ஸ். அந்த மாதிரியான எண்ணத்தில் அடியேன்னு சொல்கிற ஸ்டெட்டிஸ்டிக் இல்லை இது. 6 பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். 4 நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள் எப்படி வேதத்தினுடைய 4 வேதங்களுக்கு இணை அப்படின்னு சொல்ற மாதிரி, இது வந்து வேதாங்கங்களுக்கு 6 வேதாங்கங்களுக்கு இணை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை பெரிய திருமொழிங்கிறது இட்ஸ் a magnum opus, more than 1000 பாசுரம்ஸ் in it. திருக்குறுந்தாண்டகம்ங்கிறது 20 பாசுரங்கள். திருவழுக்குற்றிருக்கை அப்படி நம்ம கற்றுக்க போகிற பிரபந்தம் வந்து இட்ஸ் வெரி அன்யூஷுவல். எத்தனை பாசுரம் இருக்குது சுவாமி அப்படின்னு கேட்டேன்னா ஒரே ஒரு பாசுரம் தான் இருக்குது. என்ன சுவாமி ஒரே ஒரு பாசுரமாக இருக்குது இந்த ஹோல் பதிகத்தை அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஒரு பாசுரம் தான். ஆனால் அது 40 அடிகளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இட்ஸ் எ வெரி லாங் பாசுரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சிறிய திருமடல் பெரிய திருமடல்ங்கிறது 40 பாசுரம் 78 பாசுரங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி பார்த்தேன்னா தமிழ் இலக்கணப்படி பார்த்தேன்னாக்கா சிறிய திருமடல் பெரிய திருமடல் அது கூட they will also be considered as just one பாசுரம் each. பட் ஆனாக்கா the number of lines there will be even much longer, about 150 lines in one, almost 270 280 lines in the other. So தமிழ் இலக்கணப்படி பார்த்தாக்க they would be one பாசுரம். பட் ஆச்சாரியர்கள் வந்து they found it useful to divide them into 40 parts and 78 parts. ஆனால் அந்த திருவழுக்கூற்றிருக்கையை வந்து அந்த மாதிரி பிரிக்கல. அதனால் அது இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் பாசுரம். பார்த்தேன்னாக்கா இது தி ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வந்து மோர் தென் 1100 பாசுரம்ஸ் இருக்குது அதில். அந்த இது வந்து தி அதர் எக்ஸ்ட்ரீம் இட் ஹஸ் only one பாசுரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அகெயின் லைக் I said, it's more of a tidbit அப்படிங்கிற மாதிரி. We have already seen that no other ஆழ்வார் has enjoyed அர்ச்சாவதாரம்ஸ் more அப்படிங்கிற மாதிரி. இவர் தான் தேசாந்திரம் ஒவ்வொரு திவ்ய தேசங்களுக்காக போய் அங்கே உள்ள ஒவ்வொரு எம்பெருமான்களையும் அவர் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அவர் 86 திவ்ய தேசம் போயிருக்கார். அதில் 47 வந்து இவர் மாத்திரம் போனது. அதனால் இவர் இல்லைனாக்கா, இந்த ஆழ்வார் இல்லைனாக்கா நம்பர் ஆஃப் திவ்ய தேசம்ஸ் வில் பி டவுன் டு ஃப்ரம் 108 to just 61 அப்படிங்கிற மாதிரி. திருவழுக்கூற்றிருக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமினாக்கா, there are 2 meanings சொல்லலாம். ஒரு அர்த்தம் இங்கே சொல்கிறேன், இன்னொரு அர்த்தம் வந்து பின்னாடி when I talk about the structure of திருவழுக்கூற்றிருக்கை I can explain it. திருனாக்க தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்பெருமான் இந்த கேஸில். எழுனாக்க எழுந்தருளுகின்ற எழுந்தருள் இருக்கின்ற அப்படிங்கிற மாதிரி. அதில் இன்னொரு அர்த்தம் ஏழுங்கிறதுலேருந்து வந்த எழுங்கிறது மாதிரி சொல்லலாம், 7 அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மீனிங் வந்து will become clear later. ஸோ இப்போதைக்கு இந்த எழுந்தருள் இருக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறேன்னா, எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற சொற்கள். கூற்றுனாக்க வாயால் சொல்கிற வார்த்தைகளாலான இருப்பிடம். இருக்கைனாக்க இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி, பிளேஸ் வேர் ஹி ரிசைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் அ பிளேஸ் வேர் ஹி ரிசைட்ஸ். அது மாத்திரம் அல்ல, எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற அதுவும் சொற்களாலான வார்த்தைகளாலான இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து ஒரு தேர் அப்படிங்கிற கனெக்ஷன் உண்டு. அது அகெயின் ஸ்ட்ரக்சரலி பின்னாடி பார்க்குறச்சே உங்களுக்கு தெரியும் அது. ஸோ இந்த இருக்கைன்னு சொல்கிறது வந்து தேர் அப்படிதான். அந்த தேர் அப்படிங்கிற சேரியட்டில் ரிசைட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தேன்னாக்க இது சிங்கிள் பாசுரம் வித் 46 லைன்ஸ். தமிழ் இலக்கணப்படி பார்த்தா ஆசிரியப்பா அப்படின்னு ஒரு விதமான அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று உண்டு. அந்த ஆசிரியப்பா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது
It's a Mangala Shasnam of Thirukkudandai Aravamudan Perumal and Sarngapani Perumal, Tayar Sri Komalavalli. And இந்த ரொம்ப ஃபேமஸ் திவ்ய தேசம் இது. நிறைய ஆழ்வார்கள் வந்து இது மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மொத்தம் 54 பாசுரங்கள் பை ஆல் தி ஆழ்வார்ஸ் புட் டுகெதர், இன்க்ளூடிங் திருமழிசை ஆழ்வார் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஆறாவமுதன் கூட ஒரு சம்பாஷணையை நடத்தியிருக்கார். நடந்த கால்கள் வந்து, ஓ சுவாமி உங்க கால் வலிக்கிறதா சுவாமி, ஏன் சுவாமி படுத்துன்னு இருக்கேர் அப்படிங்கிற மாதிரி. அதை அந்த பாட்டு கேட்டு முடிச்சு இது வந்து திருச்சந்த விருத்தத்தில் வருது. அது அந்த பாசுரத்தை கேட்டோடனே அந்த ஆறாவமுதன் வந்து கொஞ்சம் எழுந்திருக்க முயற்சித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இல்லை அதை போரும் சுவாமி பார்த்துட்டேன் நான் போரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால இந்த ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் சொன்னதை இந்த ஆறாவமுதன் பண்ணதுனால, ஸோ யாரு வந்து இதில் வந்து சேஷா சேஷிங்கிற ரிலேஷன்ஷிப் மாற ஆயிடுறது, இவர் உத்தரவு போட்டு அவர் பண்ற மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ. அதனால ஆறாவமுத பெருமான்கிறவர், ஆறாவமுத பிரான்கிறவர் வந்து பிகம்ஸ் ஆறாவமுத ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் பிகம்ஸ் திருமழிசை பிரான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபேமஸ் ஸ்டோரி அசோசியேட்டட் வித் தட் திவ்ய தேசம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆறாவமுதேன்னு இவரும் திருவாய்மொழியில் ரொம்ப அழகான பதிகம் சாதிச்சிருக்கா ஸ்ரீ நம்மாழ்வாரும். ஆக ரொம்ப ஃபேமஸ் ஸ்தலம் இது, ரொம்ப ஃபேமஸ் திவ்ய தேசம் இது. அதில் உள்ள பெருமாளை பற்றி ஒரு ஹோல் பாசுரம் 47 லைன்ஸ் லாங் அவர் வந்து சாதிச்சிருக்கார். அவர் ரொம்ப அழகான பாசுரம், 46 லைன்ஸ் லாங். அதை பார்க்கலாம் நம்ம. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் திருவள்ளுக்குற்றிருக்கை பார்த்தேன்னாக்கா, பொதுவாகவே ஆழ்வார்களை பற்றி சொல்கிறச்சே அடியேன் அடிக்கடி சொல்லுவேன். அவளுடைய பாசுரங்களை படிக்கிறச்சே வந்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதில் உள்ள அவளுடைய பக்தியை ரசிக்கிறதா இல்லை அல்லது இதில் உள்ள அவளுடைய கவித்திறனை ரசிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியானது. திருவள்ளுக்குற்றிருக்கை பார்க்குறச்சே இன்னும் கொஞ்சம் கூட அந்த மாதிரியானது வரும். ஏன்னாக்கா இதுபடி பார்த்தேன்னாக்கா அந்த அந்த அழகு இருக்கே, இந்த போய்ட்ரியோட அழகு இருக்கே, எஸ்பெஷலி வித் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் திருவள்ளுக்குற்றிருக்கை, அது வந்து ரொம்ப கஷ்டம், எழுதுறது கஷ்டம். ஆனால் எழுதியிருக்கார் அவர். அந்த விதத்தில் வந்து யூ கேன் சே தட் அந்த ஆழ்வாருடைய கவித்திறம் வந்து கூட கொஞ்சம் கூட இதில் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இவருக்கு ஆக்சுவலி திருமங்கை ஆழ்வாருக்கு 4 கவி பெருமாள் அப்படிங்கிற மாதிரி பேர் உண்டு. அதாவது ஸ்கில்ட் இன் 4 டிஃப்ரெண்ட் போய்ட்ரி டைப்ஸ்னு. அந்த போய்ட்ரி டைப்ஸ் ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, விஸ்தார கவி அப்படிங்கிற மாதிரி. ஆசுகவினாக்க கைண்ட் ஆஃப் லைக் இம்ப்ராம்ப்டு, எக்ஸ்டம்போர் அப்படிங்கிற மாதிரி. ஒரு அர்த்தத்தில் பாட்டு எழுதும் அப்படின்னாக்கா உடனே எழுதிடுவா அப்படிங்கிற மாதிரி. சுவாமி ஒரு நேரிசை வெண்பால ஒரு பாட்டு எழுதும் சுவாமி, த டாபிக் ஐ கிவ் யூ இஸ் இன்ஃப்ளேஷன், அது குரங்குங்கிற வார்த்தையில் ஆரம்பித்து அணில்ங்கிற வார்த்தையில் முடியணும். அந்த மாதிரி எதையும் சொன்னேன்னாக்கா உங்களுக்கு என்ன சுவாமி டூ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ஆசுகவியாக இருந்தாக்கா உடனே அடுத்த க்ஷணமே அந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுத்துருவேன் எனக்கு. அந்த மாதிரி அதாவது ஆசுகவிங்கிறது என்ன சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும், என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தாலும் அடுத்த க்ஷணமே அதை பற்றி அதை வித்தின் தோஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதிடுவாது. மதுர கவிங்கிறது பொருள் வளமும் சொல் வளமும் உடையதாய், அர்த்தம் நிறைய இருக்கும், அதனுடைய வார்த்தைகளோட அழகெல்லாம் நிறைய இருக்கும். பல்வேறு வகையான தொடை நலன்கள் அமைய பெற்றிருந்த யாப்பிலக்கணத்தில் உள்ள வெவ்வேறு இதெல்லாம் சொல்லுவோம், அணிகள் ஆபரணங்கள் மாதிரி இது இருக்குமே, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது உருவகம் முதலான இந்த அனாலஜிஸ் அதெல்லாம் இருக்கும். நிறைய அணி நயங்கள் பொலிந்து வர ஓசை நயம் கொண்டதாய், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். கற்போருக்கு அமிர்தம் போல் அமைந்திருப்பது, கற்றுக்கிறவாளுக்கு அது அமிர்தம் மாதிரி இருக்குமா, மதுரமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான பாசுரங்கள் எழுதுகிறவாளுக்கு மதுர கவின்னு பேர். அதனால் சொல்லப்பட்ட பல வகையான இன்பங்கள் தந்து மயங்க வைக்கும் மது இது, அதுவே ஒரு மது மாதிரி. அதனால் இதை எழுதுகிறவா வந்து மதுர கவி அப்படிங்கிற மாதிரி. சித்திரகவிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் திருவள்ளுக்குற்றிருக்கை வந்து இட் இஸ் அ சித்திரகவி. சித்திரகவினா என்ன அர்த்தம்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் ஆல்ரெடி ஒரு போய்ட்ரின்னு வந்தாலே அதில் எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேரிசை வெண்பா அப்படின்னாக்க, ஓகே 4 லைனில் இருக்கணும், இதுக்கு முதல் லைனும் 2வது லைனும் எதுகை மேட்ச் ஆகணும், 3வது லைனும் 4வது லைனும் எதுகை மேட்ச் ஆகணும், அப்படிங்கிற மாதிரி 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. And on top of that, there are some additional restrictions. So it follows those additional restrictions that allow the poem to be pictorially captured. அது எக்ஸாக்ட்லி இப்போ வந்து ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி தோணும். அடுத்த ஸ்லைடில் பார்க்குறச்சே உங்களுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். அது சரியா சித்திரகவி. அந்த சித்திரகவிலையும் அது allows the poem to be pictorially captured in an interesting pattern. For example, ரதபந்தம்னு சொல்லுவா, அஷ்டநாக பந்தம்னு சொல்லுவா, பேலிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பேலிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி போனாக்கா மோரு போருமோ அப்படின்னு தமிழில் சொன்னோம்னாக்கா மோரு போருமோ, நீங்கள் திருப்பி படித்தாலும் ஆப்போசிட் டிரெக்ஷன் படித்தாலும் ரைட் டு லெஃப்ட் படித்தாலும் அதே தான் வரும், மோரு போருமோ தான் வரும். அது மாதிரி தான் இதில் இங்கிலீஷில் கூட சொல்லுவாள், நெப்போலியன் சொல்லுவாள் ஏபிள் வாஸ் ஐ சா எல்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எல்பாங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஏபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் அதுவும் ஒரு பேலிண்ட்ரோம். இஃப் யூ ரீட் இட் இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன், அது வந்து
It's the same. It reads exactly the same way, whether you read it left to right or right to left அப்படிங்கிற மாதிரி. So that's also an example of chitra-kavi அப்படிங்கிற மாதிரி. But we will see some additional examples here. விஸ்தார கவிங்கிறது, as the name implies, விஸ்தாரமா எழுதுறது, அதாவது ரொம்ப டீடைல்டா எலாபரேட்டா எழுதுறது. கம்பராமாயணம் எழுதியிருக்காரோ இல்லையா, அது that will be considered as விஸ்தாரம். விஸ்தாரமாக ஒரு கதையை சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கும். கவிதையால் நூல் செய்யும் புலமை, விரிவாக விளக்கமாக கவிதை எழுதும் திறமை, அந்த மாதிரி இருந்தாக்க விஸ்தார கவின்னு. ஸோ இந்த 4 விதமான கவிகள் இருக்கா. பட் இது 4மே இது 4 in 1 அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ண தெரிஞ்சவர் அவர். அதனால ஆசுகவி, 4 கவி பெருமாள் அப்படிங்கிற மாதிரியான பேர் அவருக்கு ஒன்று உண்டு. So let me give you an example. So even though the thiruvezhukURRirukkai does not belong to this structure. So இதுல வந்து இந்த ரெண்டு சர்ப்பங்கள், ரெண்டு நாகங்கள் இருக்குது. ஸோ அந்த இரண்டு நாக இரட்டை நாக பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசுரங்கள் பாருங்க. உற்றோர் புகழ்கின்ற உப்பாறு வட்டி பேர் மற்றோர் சதுர்வேத மங்கலமே கற்றோர்கள் வற்சல வள்ளல் மகிபதி ஆர்ந்தருளும் கற்பக நாடு என்பர் கல் அப்படின்னு ஒரு பாசுரம். இது எழுதினவர் வந்து அருள்கவி ஸ்ரீ சீதாராம் ஐயங்கார்னு ஒருத்தர். இன்னொரு பாசுரம் பாருங்க. கற்பனிதி மேலார்ந்து காத்தருளும் சுத்தனே பொற்பதி மாறன் புகழொலி போல் வைக அப்படின்னு மாதிரி போகிறது. அது பார்த்தேன்னாக்க, ஸோ in the beginning it seems like, okay, these are two very distinct pasarams அப்படிங்கிற மாதிரி. But they, in addition to, for example, they already follow the structure of ஒரு விகற்ப ஆசிடை நேரிசை வெண்பா அப்படிங்கிற மாதிரியானது ஒன்று. இன்னொன்று ஒரு விகற்ப இன்னிசை வெண்பான்னு. சுவாமி இந்த பேர்கள் புரியல, doesn't matter. All you have to know is that this is a particular kind of Tamil poem which has its own constraints. அந்த constraints எல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பட் அது மாத்திரம் இல்லை, இது சித்திரகவி வேற. என்னன்னாக்க, இந்த படத்தை பார்த்தேன்னாக்க இல்லை 2 விதமான பாம்புகள் இருக்கு. there is a white snake அப்படிங்கிற மாதிரி. இங்கேருந்து அதனோட தலை எங்கே ஆரம்பிக்கிறது, தலையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னாக்க இப்படி கீழே போகிறது. இது இந்த போயிண்டே இருக்கு, இப்படி சுத்திக்கிறது, இப்படி சுத்துறது, இப்படி சுத்தி வருது, இப்படி சுத்தி போய் இப்படி சுத்தி கடைசியில் போனாக்க இங்கே போய் என்னோட வாலில் போய் முடிகிறது. அது வந்து வெள்ளை பாம்பு. அது இதே மாதிரி ஒரு டார்க் பாம்பு ஒன்று இருக்கு, அதனோட தலை இங்கே ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி யூ கேன் ட்ரேஸ் தட் பாம்பு ஆல் த வே ஃப்ரம் இட்ஸ் ஹெட் டு இட்ஸ் டெய்ல் ஹியர். அது வந்து டார்க் ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த முதல் பாசுரத்தை வந்து இந்த வெள்ளை ஸ்னேக்கில் எழுதியிருக்கார். 2வது பாசுரத்தை வந்து இந்த டார்க் ஸ்னேக்கில் எழுதியிருக்கார். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் சி தட் தெர் ஆர் சம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெறும் ஒயிட் பாம்பு மாத்திரம், ஒயிட் ஸ்னேக்கு மாத்திரம் எடுத்துட்டேன்னாக்க அதுவே இட் காயில்ஸ் அரவுண்ட் இட் செல்ஃப், ஸோ கிரியேட்டிங் அன் இன்டர்செக்ஷன் ஆஃப் இட்ஸ் பாடி வித் இட்ஸ் ஓன் பாடி அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் எடுத்துட்டேன்னாக்க இந்த ஒயிட் ஸ்னேக்கோட பார்ட் இங்கே ஒன்று போயின்னு இருக்கு. பட் லேட்டர் இன்னொரு பார்ட் வந்து இங்கே இன்டர்செக்ட் பண்ணுறது. ஸோ அந்த செல்ல உள்ள வார்த்தை வந்து 2 விதமான இடங்கள், 2 இடங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த 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 பர்டிகுலர் எழுத்து வந்து 2 இடங்கள்ல இருக்கணும். So that's an additional constraint. So for example, இங்க பார்த்தேன்னாக்க, let's begin here. இந்த வெள்ளை பாம்புலேருந்து ஆரம்பிச்சேன்னாக்க உற்றோர், இந்த உற்றோருங்கிறது உற்றோர் புகழ்கின்றங்கிறத ஆரம்பிக்கிறது. உற்றோர் புகழுகின்ற அப்படிங்கிற மாதிரி போகிறது பாருங்க. ஸோ if you follow the whole white snake, you will get this entire pasaram. அதே மாதிரி if you follow the black snake, dark snake, கற்பணி அಲ್ಲಿಂದ ஆரம்பிக்கிறது பாருங்க, அது வந்து 2வது பாசுரம் அதில் இருக்கு. ஸோ வந்தேன்னாக்க, wherever there is an intersection either between a white snake and a dark snake, between the white snake and the dark snake, or a white snake with itself or the dark snake with itself, அது வந்து என்னன்னாக்க that imposes some additional constraints on the poetry. So இங்கே உள்ள இன்டர்செக்ஷனில் வந்து வெள்ளை பாம்பும் கருப்பு பாம்பும் இன்டர்செக்ட் பண்ணுறது. the 2வது letter of the வெள்ளை பாம்பும் the 2வது letter of the கருப்பு பாம்பும், they must be the same, because in the intersection வந்து ஒரே ஒரு எழுத்து தான் எழுத முடியும். அந்த எழுத்து is shared by both the white snake and the black snake அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2வது எழுத்தும் வெள்ளை பாம்பினுடைய 2வது எழுத்தும் கருப்பு பாம்பினுடைய 2வது எழுத்தும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இன்டர்செக்டிங் ஸ்கொயர் வந்து that's a constraint that it imposes. அதான் பார்த்தேன்னாக்க இதனோட 2வது எழுத்தும் இதனோட 2வது எழுத்தும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கு பாருங்க. சரி இல்லையா? So that's an additional constraint on top of whatever constraints are imposed by this நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஒயிட் ஸ்னேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னாக்கா அதனுடைய 4வது எழுத்து இருக்கு பாருங்க. 4வது எழுத்து உற்றோர் அப்படிங்கிறது. You may not be able to see the letter depending on the size of the screen you are watching this on. பட் அந்த 4வது எழுத்து ர அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து இந்த ஒயிட் ஸ்னேக்கே வந்து இட் இன்டர்செக்ட்ஸ் இட் செல்ஃப் லைட்டர். ஸோ அந்த 4வது எழுத்தும், and then if you keep on counting exactly what letter
of that white snake is occupying that same space again, then you will பார்த்தேன்னாக்கா அது வந்து இந்த 4வது எழுத்தும் பின்னாடி வர்ற இன்னொரு எழுத்தும் ஒயிட் ஸ்னேக்லேயே அந்த ஒயிட் ஸ்னேக்கினுடைய பாசுரத்திலேயே சேர்ந்து இருக்கணும், அதே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. ஸோ தேட்ஸ் அன் அடிஷ்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் தட் இட் ஷுட் ஃபாலோ. ஸோ சிமிலர்லி இங்கே வந்து கற்பணி இந்த டிங்கிறது வந்து வித்தின் பிளாக் ஸ்னேக், அது அந்த தே மஸ்ட் பி த சேம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த கேங்கிறது வந்து இட்ஸ் அன் இன்டர்செக்ஷன் பிட்வீன் த ஒயிட் ஸ்னேக் அண்ட் த பிளாக் ஸ்னேக். அதனால் அக்ராஸ் தீஸ் டூ வெர்சஸ் இந்த காவும் அந்த காவும் இருக்கு, இங்கே கா இருக்குது அங்கேயும் ஒரு கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ கேன் சி தட் தி ஐடியா ஆஃப் புட்டிங் தீஸ் பாசுரம்ஸ் within the body of these two snakes imposes lots of additional constraints. அதனால வந்து so you cannot just randomly say, okay, I'll just write to a neri sevenba and inni sevenba and then that's it, I'll just put them on a snake அப்படின்னு சொல்லி on two snakes னு சொல்ல முடியாது, because you have to satisfy these additional constraints as well. அப்படி பண்ணா தான் அது வந்து அதோட ஸ்னேக்கோட இதில் போட முடியும் அப்படிங்கிற படத்தில் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போட முடிகிற மாதிரி எழுதுகிற பாட்டுகள் வந்து they are much harder to write. அது வந்து that's an example of a chitra kavi அப்படிங்கிற மாதிரி. Here's another example. சுவாமி தேசிகன் வந்து பாதுகா சகஸ்ரத்தில் வந்து 2 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார். அந்த ஸ்லோகங்கள் வந்து பார்த்தேன்னாக்க பாரும்போது the 929 பாசுரம் 9 ஸ்லோகம் 929 and ஸ்லோகம் 930 அதில் பார்த்தேன்னாக்கா ஸ்திராகசாஹம் சதாராத்யம் விஹதா கததாமதம் சத்பஹதுகே சரசாயம் ரங்கராஜய பதன்னய. அதே மாதிரி ஒரு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் வந்து ஸ்திதா சமயராஜத்பயம் கதராமாதகே கவி துரம் ஹசஹம் சன்னதயம் சாத்யாதபகரசரம். ரெண்டு ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் அவர். என்னுடைய அர்த்தங்களை நீங்க பார்த்துக்கலாம். முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஓ sacred sandals of the Brahman, you are always adored by those who have committed unpardonable sins. You remove all that is sorrowful and unwanted. You create a musical sound. Be pleased and lead me to the feet of Lord Rangaraja. Innone, the sandals which protect those who shine by their right attitude, whose place is in the center of the blissful rays which destroy the melancholy of the distressed, whose radiance brings peace to those who take refuge in them, which move everywhere. May those golden and radiating sandals of the Brahman lead me to the feet of Lord Rangaraja. Inga aprama nenoda meaning and inga aprama slope meduva paathukalam neenga. But the most important thing I want to comment on is the structure of these two verses, these two slokams. Paathalnaga rendu two independent slokangal mari irukku, but you will find that there's a very strong and interesting relationship between them. The modal slokathai edutukonga, the stiraga சாஹம் சதாராத்யம், அதை வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி ஸோ இமேஜின் 4x8 செஸ் போர்டில் வந்து அந்த முதல் 8 அது அக்ஷரங்களை அதில் எழுதுங்க. தட் வேர்ஸ் இஸ் இன் அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ்ல வந்து எவ்ரி ஹாஃப் லைன் has exactly 8 அக்ஷரம்ஸ் in it. ஸோ முதல் ஹாஃப் லைன் வந்து இங்கே இருக்கும், செகண்ட் ஹாஃப் லைன் இங்கே எழுதுங்கோ, மூணாவது ஹாஃப் லைன் இதில் எழுதுங்கோ, நாலாவது ஹாஃப் லைன் இதில் எழுதுங்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸ்திராகசாம் சதாராத்யா is exactly the same verse that we have on the previous slide. ஸோ அதனால் I'm not fooling you. ஸோ அதே அந்த பாசுரத்தை அந்த ஸ்லோகத்தை 4 லைனில் எழுதியிருக்கு இதில். பட் அது வந்து ஓகே, that's the first verse, first ஸ்லோகம். அது சுவாமி where is the second ஸ்லோகம் அப்படின்னாக்க, செகண்ட் ஸ்லோகம் பாருங்கோ. இங்க வந்து if you now imagine, think of this as a chessboard with 4 rows in 4 rows and 8 columns அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயருக்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொடுங்க. பார்த்தேன்னாக்க அந்த இந்த டாட்டட் லைன்ஸை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா those are possible moves that a knight or a horse can make in chess.
ஸோ நைட் வந்து இங்கேருந்து இங்கே போகலாம், அதனால் இங்கே 2ன்னு போடுங்கோ. இங்கேருந்து இங்கே போகலாம், அங்கே 3ன்னு போடுங்கோ. இங்கேருந்து இங்கே போகலாம் 4ன்னு போடுங்கோ. இங்கேருந்து வந்து இங்கே போகலாம் 5ன்னு போடுங்கோ. அதுக்கு இங்கேருந்து நைட் கேன் மூவ் டு 6 and then from there it can move to the 7th square, from there it can move to the 8th square அப்படிங்கிற மாதிரி. ஸோ you number the squares. அது பார்த்தேன்னாக்க அதில் ஸோ அந்த ஆர்டரில் இப்போ கேரக்டர்ஸ் ரீட் பண்ணுங்க. ஸோ ஸ்திக்கு அப்புறம் வந்து ஸ்திதா அப்படிங்கிற மாதிரி, ஸ்திதாங்கிற மாதிரி, ஸ்திதா ஸ்திதா சமயம் ராஜத் ராஜயத் Swami, Swami, this is the first, this is the second verse. Sthita patelnaka sthita samaya rajatpaya gatara madake gavi. So the second verse is not totally independent. The second verse is actually obtained from the first verse by writing the first verse pictorially in the form of, in the checkerboard, 4x8 chessboard, and then making the moves of a knight. And அந்த நைட் மூவ் பண்ணுற மூவ்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபாலோ பண்ணேன்னாக்கா அந்த சீக்வன்ஸில் கேரக்டர்ஸை அக்ஷரங்களை ரீட் பண்ணேன்னாக்கா 2வது போம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட். இமேஜின் பண்ணிப்பா, ஹவு கேன் யூ பாசிபிளி ரைட் சம்திங் லைக் திஸ்னு. பட் அந்த சுவாமி தேசிகன் இந்த மாதிரியான கவிஞர்கள்லாம் அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்திருக்கு. ஸோ இதுவும் இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சித்திரக்கவி. இது வந்து இதுக்கு சதுரங்க துரக பந்தம் அப்படிங்களா, சதுரங்கம் செஸ் போர்டு மாதிரி, துரக ஹார்ஸ் துரக பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸோ அது வந்து இட்ஸ் another form of chitra-kavi. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, chitra-kavi is a very vast area, but thiruvezhukURRirukkai is a particular kind of chitra-kavi. So what exactly is the kind of pictorial constraints அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னாக்கா, this is okay. I say the following. Suppose நீங்க வந்து ஒரு triangular matrix ஒன்றுக்கு எழுதிக்கோங்க அப்படிங்கிறேன். triangular matrixனா அப்படி 3 ஸ்கொயர் எழுதிக்கோங்க டாப்ல, அடுத்து 5 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி, அப்புறம் 7 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி, அப்புறம் 9 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், அப்புறம் இன்னொரு 13 ஸ்கொயர் எழுதிக்கோங்க. முதல் 3ல வந்து start with number 1 and then ascending sequence followed by descending sequence. 1லேருந்து 2 வரைக்கும் போயிட்டு 2லேருந்து கீழே வர்ற மாதிரி ஒரு எழுதிக்கோங்க, நம்பர் சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ரோல வந்து 1லேருந்து 3 வரைக்கும் போயிட்டு அப்புறம் 3லேருந்து கீழே இறங்குற மாதிரி நம்பர் சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வதுல வந்து 1லேருந்து 4 வரைக்கும் போயிட்டு 4லேருந்து 1 வரைக்கும் 1 by 1 டிசெண்ட் ஆகிற மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி 5 வரைக்கும் போய் இறங்குறது, 6 வரைக்கும் போய் இறங்குறது, 7 வரைக்கும் போய் இறங்குறது, 8 வரைக்கும் போய் இறங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் டஸ் திஸ் மீன் சுவாமி, வாட் இஸ் ஆல் திஸ் அப்படின்னு கேட்டேன்னாக்க, நவ் ஐ சேலஞ்ச் யூ. இந்த மாதிரி ஹேவிங் கன்ஸ்ட்ரக்டட் திஸ் triangular matrix, I say, write a poem now that conforms to say Asriyappa of Tamil language. But அது மாத்திரம் இல்லை, ஆசிரியப்பாவே it comes with a lot of constraints. On top of that, I say you must use numbers within this ஆசிரியப்பா. அந்த numbers வந்து இந்த particular sequenceல தான் இருக்கணும். You shouldn't use the number 1. I should use the number 2, then you should use the number 1 again, and then you should use, then you follow this dashed arrow to the second one, then you should use the number 1, then 2, then 3, then 2, then 1. அதுக்கப்புறம் you should use 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் 3, 2, 1. So I say, can you write a poem which conforms to Asriyappa and also includes numbers in exactly this sequence? மேலே போனோம் கீழே வரணும், மேலே போனோம் கீழே வரணும். பட் மேலே போகணுங்கிறது முதல்ல 2 வரைக்கும் போய் இறங்கணும், அப்புறம் 3 வரைக்கும் போய் இறங்கணும், அப்புறம் 4 வரைக்கும் போய் இறங்கணும், 5 வரைக்கும் போய் இறங்கணும், 6 வரைக்கும் போய் இறங்கணும், 7 வரைக்கும் போய் இறங்கணும், அப்புறம் இன்னொரு தூரம் 7 வரைக்கும் போய் இறங்கணும். அந்த மாதிரி உங்களால் ஒரு கவிதை எழுத முடியுமா? And it must still be an ஆசிரியப்பா or whatever other form of poetry you choose to write அப்படின்னாக்க, அது வந்து எஸ் திருவள்ளுக்குற்றிருக்கைங்கிறது அதுதான். சுவாமி திருமங்கை ஆழ்வார் வந்து என்னால் பண்ண முடியும்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கார் அவர். ஸோ தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எவ்வளவு ஸோ இன் அடிஷன் டு த பக்தி தட் இஸ் இன்கார்பரேட்டட் இன் இட், அந்த ஒரு திறமை பாருங்க, கவி எழுதுறது திறமை, இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். அதனால வந்து இட் பிகம்ஸ் திஸ் இஸ் அ சித்திரக்கவி. அதனால சித்திரக்கவி, சித்திரக்கவிதை, அதை பண்ணவர் இவருக்கு பேர் சித்திரக்கவி அப்படிங்கிற மாதிரி பேர். ஸோ இதில் வந்து பார்த்தேன்னாக்கா thiruvezhukURRirukkai இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாம். இதில் எத்தனை ரோஸ் இருக்குது பார்த்தேன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7 ரோஸ் இருக்குது. there are 7 tiers. So there are 7 rows or 7 tiers அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸோ இட்ஸ் blessed அல்லது ஒரு
blessed அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 7 கூற்று இருக்க, 7ங்கிறது 7 because representing the number of tears அப்படிங்கிற மாதிரி. கூற்றுங்கிறது கூறுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காய்கறி கடைக்காரன் வந்து போனேன்னாக்கி இந்த ஒரு கூறு இன்னொரு கூறுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ கூறு இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈச் டியர் இஸ் ரெப்ரசன்டட் பை அ கூறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கூற்று. இருக்கைனா இருப்பிடம், ரெசிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெசிடென்ஸ் formed by 7 tiers, 7 கூறுகளால் இருந்தது. அப்படிப்பட்ட இது யூஸ் பண்ணி அதில் வந்து எம்பெருமானை வந்து ஏழ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து Shaivite poets have also done something similar. திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கார், அருணகிரிநாதர் எழுதியிருக்கார், நக்கீர தேவநாயனார்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த மாதிரி இப்போ நம்பர்ஸ் இந்த சீக்வன்ஸில் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெம்பரரி போயம்ஸ் சிலதுகள் வந்திருக்கு. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன் அப்படின்னு திருவிளையாடல் படத்துலேருந்து நீங்கள் அந்த பாட்டு ஞாபகம் வரலாம். அதில் 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிற மாதிரி போகிறது இல்லையா. ஆனால் ஓகே, இட் கோஸ் அப் டு 7. அதுக்கப்புறம் வந்து but it doesn't follow. It's not a thiruvezhukURRirukkai kind of a structure. I'm just giving it as a simple example of a poem that uses numbers in a sequence அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். திஸ் இஸ் வை இட்ஸ் கால்ட் அ பிக்டோரியல் சித்திரகவி அப்படிங்கிற மாதிரி பேர். ஏன்னா the number sequence that is embedded into the poem, it actually can be visualized more as in the form of 7 tiers அப்படிங்கிற மாதிரி. இந்த triangular matrix பார்த்தேன்னாக்கா it doesn't look like the top of the ரதம், the chariot. அதனால் இந்த திருவெழுக்கூற்றிருக்கைங்கிறது, அந்த இருக்கைங்கிறது வந்து ரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன்னா பார்க்கறதுக்கு ரதம் மாதிரி இருக்கு. The part looks like the top of the ratham அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து there are variations around it, so you can continue to write and then create the downward another triangle which is inverted அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி டாப்ல வந்து இது 1 2 1ன்னு ஆரம்பிக்காம you can also have just a single square where you just have the number 1, அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. So those are variations around this basic concept அப்படிங்கிற மாதிரி. So now you can see the structure of of the poetry matching the structure of the top of the ratham அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து எம்பெருமான ஒரு ரதத்தில் அமர வச்சு உட்கார வச்சு அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங். இது என்னன்னாக்கா, இந்த கும்பகோணத்தில் திருக்குடந்தையில் எம்பெருமானுடைய கோவிலே வந்து அது வந்து ரதத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. யூ கேன் see some pictures in a little while. ஸோ இது பார்த்தோன்னா this is the actual திருவெழுக்கூற்றிருக்கை இது பாசுரம். It's a very long பாசுரம், 46 lines சொன்னேன் இல்லையோ. ஒரு பேருந்தி இருமலகர் தவிசெல் ஒரு முறை அயனை ஈன்றனையே ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா உம்மதில் இலங்கை இருகால் வளைய அப்படின்னு போறது. அது அடியேன் has colored the words that represent numbers or that look like numbers அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு இரு ஒன்று ஒரு அப்படிங்கிறது. ஸோ they look like numbers. ஸோ then I have colored them. So 1 2 1 அப்படிங்கிறது I have colored them with one particular color because they represent the top tier அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த அடுத்து வர நம்பர் என்னது, இங்கே ஒரு 1ங்கிறது ஆரம்பிக்கிறது, ஒருன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. ஒரு முறை 1 இரு 2 மும்மதில் 3 அப்புறம் இரு 2 down to 1 அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து அடியேன் has colored it differently because the 1 2 3 2 1ங்கிறது it's the next lower tier அப்படிங்கிறதுனால. So that அடியேன் is trying to use different அடியேன் is trying to alternate colors between the alternate tiers அப்படிங்கிற மாதிரி. So you can see that 1 1 1 2 1 அப்படிங்கிறது ஒரு tier, 1 2 3 2 1 அப்படிங்கிறது இன்னொரு tier. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4 3 2 1 அப்படிங்கிறது. ஸோ 1 2 3 4 3 2 1 4 வரைக்கும் போயிட்டு இறங்குறது பாருங்க, அது வந்து இன்னொரு டியர். ஸோ அந்த ஸோ things within a tier I've tried to color them exactly the same color. ஸோ அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் போயிட்டு 4 3 2 1ன்னு இறங்குறது. புரியுது இல்லையா? ஸோ again has tried to capture the tiers by using the colors. But either right now I think I just want you to see that this poetry does in fact capture the structure of the Rathabandham that we talked about previously. 1 to 1 1ல அப்புறம் அடுத்து 3 வரைக்கும் போயிட்டு இறங்கணும், அப்புறம் 4 வரைக்கும் போயிட்டு இறங்கணும், 5 வரைக்கும் போயிட்டு இறங்கணும், 6 வரைக்கும் போயிட்டு இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன்னாக்கா அந்த மாதிரி போயிட்டே இருக்காது. So but now that you have convinced yourself, yes, this does conform to
the requirements of a Prabandham. Now we will focus from this point onwards, we will forget about that and we'll now focus just on the meaning. So now the structural beauty we have understood, we have appreciated அப்படிங்கிற மாதிரி. So அதை வந்து நம்ம we will from this point onward will take for granted. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க in terms of chanting வந்து எப்படின்னாக்க chanting is very similar to that of திருவாசிரியம். திருவாசிரியம் எப்படி பண்ணணும்? கர்மாமுகில் உடுத்து மேக்க செஞ்சுடர் பரிதி சூடே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேஸும் அந்த மாதிரி மூவுலகளந்த சேவடியோ ஏ கடைசி ஃப்ரேஸ் ஆஃப் அ பாசுரம் வில் ஹாவ் தட் டிஃப்ரெண்ட் டியூன் அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இங்கேயும் வந்து எல்லாமே வந்து ஒரே டியூனில் ஆரம்பிக்கும். ஒரு பேருந்தி இருமலர் தவிசெல் ஒரு முறை அயனை ஈன்றனையே அப்படின்னு போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்து லாஸ்ட் ஃப்ரேஸ் ஆஃப் த பாசுரம். ஆஃப்டர் ஆல் த ஹோல் திங் திஸ் ஹோல் பிரபந்தம் இஸ் ஜஸ்ட் ஒன் பாசுரம். அதனால வந்து பார்த்தேன்னாக்க இந்த செகண்ட் லாஸ்ட் ஃப்ரேஸ் வந்து ஆடரவமளியில் அரித்துயில் அமர்ந்த பரம சசனே. அப்புறம் ஃபைனல் ஃப்ரேஸ் வந்து நின்னடி இணை பணிவன் வருமிடர் அகலமாற்றோ வினயம். அது மாத்திரம் வேற மாதிரி போகும். அது ஜஸ்ட் லைக் திருவாசிரியம் மாதிரி. ஸோ இதில் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் நிசரே சசனி, இந்த சசனின்னு இறங்குற மாதிரி சொல்லலாம். அல்லது இருமலர் தவிசில் நிசரே சாசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து if you listen to various videos on YouTube, you might see both of them being used. நிசரே சசனே அப்படின்னு இறங்குறது ஒரு வெர்ஷன். நிசரே சாசா இருமலர் தவிசில் இருமலர் தவிசில் அப்படிங்கிற மாதிரி வரும். So those are minor variations. At the end, I don't want to confuse you. So I'll try to use the same tune that we use for திருவாசிரியம், நேம்லி நேசரி சாசா நீ அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்குற மாதிரி அடியன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ one other thing I should mention here is that the requirement is that there should be numbers அப்படிங்கிற மாதிரி மாத்திரம் இல்லை, there should be things that look like numbers அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே ஒரு இரு ஒரு அதெல்லாம் வந்து they look like numbers. பட் ஆக்சுவலாக பார்த்தேன்னாக்க அது இருமலர் தவிசின் இருங்கிற வார்த்தை வந்து ரெண்டுங்கிற நம்பரை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக மீனிங்கில் பார்த்தேன்னாக்க அது மீனிங் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு த நம்பர் 2. இது ஆக்சுவல் மீனிங் இஸ் பெருசு அப்படிங்கிற அர்த்தத்தில். இருமலர் தவிசில் பெரிய மலர், பெரிய நாபி கமலத்தில் வந்த பெரிய மலரில் வந்து நீ பிரம்மனை உண்டாக்கின அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறார். அந்த இருமலருங்கிறது வந்து இருங்கிறது வந்து இட் லுக்ஸ் லைக் த number 2, but the meaning you intended is actually different, and that's one of the beauties here. So it's only necessary that you use words that sound like numbers, but it doesn't necessarily have to be numbers அப்படிங்கிற மாதிரி. பின்னாடி பார்த்தேன்னாக்கா அந்த அது அஞ்சுங்கிற மாதிரி ஒன்று வரும். அது அந்த அஞ்சுங்கிறது வந்து அஞ்சிறை பறவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கருடனை சொல்கிறச்சே. அது அஞ்சுங்கிற நம்பர் மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக சிறை அழகான சிறகுடைய கருட ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் another beauty of திருவள்ளுக்குற்றிருக்கை. the things must look like numbers, they don't actually have to be numbers அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கருட பஞ்சாசத்தில் வந்து I just want to give one more example. கருட பஞ்சாசத்தில் வந்து சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அழகாக ஒரு பாசுரம் சாதிச்சிருக்கார். கருட பஞ்சாசத் நம்பர் 5. அதுலேயும் அவர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறார், அசெண்டிங் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இட்ஸ் நாட் திருவள்ளுக்குற்றிருக்கை ஸ்ட்ரக்சர், பட் அவர் வந்து ஒரு பாசுரத்தில், அதாவது ஒரு ஸ்லோகத்தில் he uses numbers in this sequence 1 2 3 4 5 6 7 8 9 10, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் லட்சம், அதுக்கப்புறம் கோடி அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வர்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கார். But again, uses words that sound like numbers, but not all of them are numbers. அப்படிங்கிற மாதிரி ஏகோ விஷ்ணு த்விதீயம் த்ரிசதுரவிதிதம் பஞ்சவர்ணி ரகஸ்யம்
ஏகங்கிறது ஒரு 1 அப்படிங்கிற நம்பர் மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது பாருங்க. இதாவது ஏகோ விஷ்ணோர் த்விதீய. ஸோ அது வந்து ரெண்டுங்கிறத சஜஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி 3 4 அப்படிங்கிற த்ரிசதுர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையா, 3 4 அப்படிங்கிற மாதிரி. என்னோட மீனிங் பார்த்தேன்னாக்க அவர் எம்பெருமான் வந்து இஸ் அன் இன்காம்பரபிள் ஒன். அப்புறம் வந்து அது ஆக்சுவலி கருடனை பற்றி சொல்கிறார். கருடன் வந்து இஸ் இன்காம்பரபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது யுனிக் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஏகோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் இஸ் அன் அம்சம் ஆஃப் சங்கர்ஷண மூர்த்தி ஃப்ரம் த செகண்ட் நிலை ஆர் வியூகம் ஆஃப் எம்பெருமான். எம்பெருமானுடைய 5 நிலைகளில் இந்த பரவியூ நிலை, வியூக நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையா, அந்த 2வது நிலையில் சங்கர்ஷணனுக்கு அம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே செகண்டுங்கிறத யூஸ் பண்ணுறார். அப்புறம் இந்த கருட மந்திரத்தை பற்றி சொல்கிறார். இந்த கருட மந்திரங்கிறது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுங்கிறத வந்து சொல்கிறச்சே ஒரு 3 4 பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அந்த 3 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. கருட மந்திரம் which is known to only 3 or 4 people. அது வந்து அதில் 5 அக்ஷரம் இருக்குது. அதில் he is the essence of that mantra அப்படின்னு பார்த்தேன்னாக்கா 1 2 3 4 5ங்கிறது நம்பர்ஸ் வந்துடுறதோ இல்லையோ. ஸோ அந்த மாதிரி முதல் லைன். அடுத்த லைன் வந்து 6 7 8 9 அந்த மாதிரி போகும்போது this is another beautiful ஸ்லோகம் constructed by சுவாமி தேசிகன். அது வந்து it uses numbers all the way up to கோடி வரைக்கும் போகிறது அது, but not after 10. அதுக்கப்புறம் of course he jumps to 100 1000 லட்சம் அப்படிங்கிற மாதிரி போகிறது அது. But I just wanted you to be aware of that as well. இந்த திருவழுக்கூற்றிருக்கை சுவாமி திருமங்கை ஆழ்வாருடைய திருவழுக்கூற்றிருக்கையை I put it in that triangular matrix form. பார்த்தேன்னாக்கா I don't know if your screen is large enough to for you to allow you to see these actual words. ஒரு பேருந்தி இருமலர் தவிஷல் ஒரு முறை அயனை ஈன்றனையே. பார்த்தேன்னாக்கா ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்கு ஒரு அறைன்னு பேர், ரூம்னு பேர் அது. ஸோ இந்த ரூமில் வந்து இட் பிகின்ஸ் வித் நம்பர் 1. இந்த ரூம் பிகின்ஸ் வித் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி. இந்த ரூம் பிகின்ஸ் ஸோ இந்த ரூம் பிகின்ஸ் வித் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 1 to 1 அப்படிங்கிற சீக்வன்ஸ் இதில் இன்க்ளூடடாக இருக்குது. இதில் பார்த்தேன்னாக்கா 1 2 3 2 1 அப்படி மாதிரி 1 2 3 2 1 இருக்குது. ஸோ 2வது tier வந்து it goes up to 3 comes down to 1. So you can actually write the words of the pasuram into this triangular matrix in such a way that every room begins with a number word or a number sounding word அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தேன்னாக்கா this is very beautiful. The entire pasuram can be put in a structure like this. The only thing is after he has built this ratham structure, the top of the ratham structure, he still wants to say more. அதை வந்து ஒரு unconstrained அவர் சொல்கிறார் அவர். ஸோ there's actually more below this bottom tier as well. அதில் வந்து திருக்குடந்தையோட செழிப்பை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு, அப்படி இந்த திருக்குடந்தையில் சேவை சாதிக்கிற எம்பெருமானுக்கு நான் அடியே நமஸ்காரம் பண்ணுறேன், அவர் தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் அவர். ஸோ the actual திருவழுக்கூற்றிருக்கை part will the structural part will end here, but there is more to the pasuram. There are few more lines to the pasuram. It doesn't have to, there are no numbers incorporated in there, but that's fine. So this is the minimum requirement of thiruvezhukURRirukkai. What comes after this is not, there are no constraints on that at all, except that in this case, because he has chosen to do it in Asriyappa, it has to follow the structure of the Asriyappa அப்படிங்கிற மாதிரி. So you will see that there's more that comes after the bottom tier அப்படிங்கிற மாதிரி. சரியா? So let's go to the Avatarikai. So Avatarikai ஸோ திருநெடுந்தாண்டகத்தின் முடிவில் நின்றானை தன்குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனை. ஸோ உத்தமூர் சுவாமிகள் இஸ் ட்ரைங் டு கனெக்ட் டு த ப்ரீவியஸ் பிரபந்தம் ஆஃப் திருநெடுந்தாண்டகம். அதில் சொல்கிறார், தன்குடந்தை கிடந்த மாலை, குளிர்ச்சியான திருக்குடந்தையில் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கிற மாலான் எம்பெருமானை அடிநாயேன் நினைந்திட்டேனே அப்படின்னு 29வது பாசுரத்தில் சொல்கிறார். 30 பாசுரம் இருக்குதுல. கிட்டத்தட்ட முடிவில் சொல்கிறார் அவர். அங்கே அவர் சொன்னார், அவர் திருக்குடந்தையில் உள்ள சாதிக்கிற அந்த 6ஆம் மேலே என்னோட மனசு அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அப்போ அங்கேயே மனசு நின்றுடுத்தவர். அதனால சரி அடுத்த பிரபந்தம் அந்த திருக்குடந்தை 6ஆம் மேலேயே சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு திருவழுக்கூற்றிருக்கை சாதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவர் அப்போது அவன் இருப்பை சிறப்பாக சொல்ல நினைத்த போது ரதபந்தத்தில் நோக்கு உண்டாயிற்று. அப்ப இப்படி சொல்றச்சே இந்த 6ஆம் பத்தி பாட போறேன் ஸோ அதை இந்த சித்திரக்கவியா பாடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணித்து. அதுவும் ரதபந்தத்தில் யூசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரதம் பண்ணலாமேன்னு தோணித்து. என்ன
ஏன்னாக்க இந்த திருப்பதியிலே தேரின் பெருமை அசாதாரணமாகும். இந்த ஸ்தல புராணம் பார்த்தேன்னாக்க there's a connection to the ரதம் here. என்னன்னாக்க எப்பெரிய தேரும் இதற்கு சிறியதேயாம். மற்ற தேர்கள்லாம் பார்த்தேன்னா அட்லீஸ்ட் it will be smaller than this or less significant than this அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவ்வாறு அமைத்ததற்கு காரணம் ரதம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க என்ன ரீசன் அப்படின்னாக்க பொற்றாமரை கயம் போன்ற எம்பெருமானே ஒரு தாமரம் மாதிரி அவன் பொற்றாமரை கயத்தில் தோன்றிய கோமளவல்லி தாயார். இந்த இதில் ஸ்தலபுராணத்தை பார்த்தேன்னாக்க இங்கே இந்த தாயாருக்கு பேர் கோமளவல்லி தாயார்னு பேர். அந்த கோமளவல்லி தாயார் இங்கே பிறந்தாளாம், இந்த ஊரில் பிறந்தாளாம். பிறந்திருக்கச்சே அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் ஆறாவமுதனான திருமேனியோடு ஆறாத அமுதமான திருமேனியோடு தேருடன் எழுந்தருளினவன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தேர்ல இறங்கினானவன். அந்த தேரையே திருக்கோயிலாக்கி அங்கனமே அங்கு அமர்ந்ததால் அந்த தேரே கோவிலாக்கி அங்கேயே சேவை சாதிக்கிறதுக்காக அங்கேயே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். You can see some kind of a தேர் ஸ்ட்ரக்சர் ஹியர். இங்க பார்த்தேன்னாக்க இருக்கும் அது. ஸோ அதுதான் சொல்றாரு. எனவே கோயிலான எழுகூற்று இருக்கையே இங்க கூறு அந்த கோவிலே தேரோட ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அந்த ஸ்ட்ரக்சரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி திருவழுக்கூற்று இருக்கை பண்ணியிருக்கார். கோயிலின் மைய ஆலயம் குதிரைகள் மற்றும் யானைகளால் வரையப்பட்ட தேரின் வடிவத்தில் உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுவில் உள்ள சென்ட்ரல் இது கோவில் ஒரு தேரை யானையோ குதிரையோ இழுக்கிற மாதிரி இருக்கும். சித்திரை தேர் திருவிழா ரொம்ப சிறப்புடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சித்திரை தேர் ரொம்ப சித்திரை தேர் திருவிழான்னு உண்டு, அது ரொம்ப ஃபேமஸ். இதற்காக இந்த கோவிலின் பெரிய தேர் சித்திரை தேர் என வழங்கப்படுகிறது. அடியன் ஷோட பிக்சர் எர்லியர். அதனோட பெரிய தேருக்கு பேரே சித்திரை தேர்னு பேரு. பெரிய மரைத்தேரின் எடை 500 tons அப்படிங்கிற மாதிரி சொல்றார். In size this ratha is only next to those in Thiruvarur and Sri Vaishnavite அப்படிங்கிற மாதிரி சொல்றார். I think Adiyan has a picture, maybe it comes later. Adiyan okay, இங்கே பார்த்தேன்னாக்க தெரியும். இந்த சக்கரங்கள் தேரோட சக்கரம் தெரிகிறது, ஒரு யானை இழுக்கிற மாதிரி இருக்கிறதோ இல்லையோ. ஸோ இது this is part of திருக்குடந்தை சார்ங்கபாணி கோவில் இது. So just to show that திருக்குடந்தை கோவில் itself is considered to be an actual ratham. அதில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ இப்போ அடியேன் let me get to the meaning of this particular prabandham. ஸோ இதில் so the way Adiyan is using the colors here is as follows. So even though this whole thing is one pasuram, there are several different thoughts that are expressed in it. So what Adiyan has done is collected the phrases that represent one thought. Adha ஒரு slideல capture பண்ண try பண்ணிருக்கேன். For example, there are two phrases which collectively say, you are the one who created Brahma from your glorious Tirunabhi அப்படிங்கிற மாதிரி. So the phrases that which are logically connected, which form one complete thought, Adiyan has tried to capture them on one slide அப்படிங்கிற மாதிரி. So அதில் பார்த்தேன்னாக்க so இதில் முதல்ல அந்த meaning, overall meaning of that collection of phrases, that will be in this yellow region. You are the one who created Brahma from your glorious Tirunabhi அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் the actual பாசுரத்தினுடைய phrases இங்க இருக்கும் ஒரு லைன்ல. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷன் கீழே இருக்கும். அப்புறம் அதனுடைய இங்கிலீஷ் மீனிங் அது கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வாட் எவர் த நெக்ஸ்ட் phrases that is part of the same overall thought அது இங்க இருக்கும். So whenever you look at the phrases of the actual pasuram, they'll be in this red rectangular red rectangular cell. So that way you can easily tell, oh, this is the part of the pasuram அப்படிங்கிற மாதிரி. So திரும்ப English transliteration, then English meaning. அதுக்கப்புறம் any external references that are related to this whole thought, அது in the green green area இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? And then whenever numbers occur, Adiyan has colored it red so that you will know that they either colored it red or green. So you will, for example, in the case la 1 to 1 structure vache oru iru oru அப்படிங்கிறது red color Adiyan has shown it. இது top tier 1 to 1 அப்படிங்கிறது. ரெண்டாவது tier 1 ல இருந்து 3 வரைக்கும் போயிட்டு இறங்கும்போது அது அடுத்ததுல பார்த்தேன்னாக்க Adiyan has captured it. 131 structure the numbers that are part of that structure, Adiyan has captured that in green. So on the earth each alternate tiers will be captured. The numbers representing alternate tiers will be captured in alternate colors அப்படிங்கிற மாதிரி. சரியா? So பார்க்கலாம். So Adiyan may take a little extra for this prabandham upanyasam because I want to
wanted to give you an indication of what chitra-kavi is, and also tried to give you, I would like to give you as much of an idea of the meaning of this beautiful prabandham itself. So in the past பார்க்கலாம் அது ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனையே. So இந்த ரெண்டு phrases வந்து together represent the thought you are the one who created Brahma from your glorious திருநாபி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேருந்தி. அதாவது நான்முகன் திருவந்தாயில திருமழிசை ஆழ்வார் ஆரம்பிக்கச்சே எப்படி ஆரம்பிக்கிறார்? அவர் நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான்முகனான பிரம்மனை படைச்சவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறது அதே தாட்டை வச்சுன்னு இவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு பேர் வந்து you are the one who created Brahma, except that இதில் வந்து is talking directly to எம்பெருமான். அப்படின்னால சொல்றார் ஒரு பேர் உந்தி, ஒரு பெரிய ஒரு glorious, ஒருனாக்க incomparable உந்தி சொல்றார். எம்பெருமானுடைய திருநாபி, உந்திங்கிறது திருநாபி. அது எப்படிப்பட்ட திருநாபி? ஒருனாக்க incomparable, பேர் உந்தி glorious. ஸோ an incomparable glorious திருநாபி இருக்கே, அதில் வந்து இருமலர் தவிசில், இருனாக்க it looks like a number 2, but again as mentioned earlier, இருங்கிறது இந்த இடத்துல வந்து பெரிய அப்படிங்கிற large அப்படிங்கிற அர்த்தம். இருமலர் பெரிய மலரான தாமரை மலர் அப்படிங்கிற ஆசனத்துல தவிசில் ஒரு முறை once upon a time அயனை ஈன்றனை, அயன்னாக்க பிரம்மா அவனை கிரியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஈன்றனை அப்படின்னு சொல்றார். So that's the meaning. So that's one complete thought represented in two phrases, and you can see the 1 2 1 அப்படிங்கிற sequence appear இருக்கு அப்படிங்கிற மாதிரி. So whenever a sequence begins, then I indicate that parenthetically here, 1 2 1 அப்படிங்கிற மாதிரி. So அண்ணன் சுவாமிகள் சொல்றார், உலகங்கள் அடங்கலும் பிரளயம் கொண்டவன் மீண்டும் உலகங்களை படைக்க எம்பெருமான் தனது திருநாபி கமலத்தில் நான்முக கடவுளை படைத்து. ஸோ எம்பெருமான் வந்து பிரம்மனை வந்து தன்னுடைய திருநாபி கமலத்தில் படைச்சு பிரளயத்துக்கு அப்புறம் உலகங்களை திரும்ப படைக்கணுங்கிறதுக்காண்டி முதல்ல பிரம்மாவை படைச்சு அவனுக்கு வேதங்களை ஓதுவித்து அப்புறம் அந்த பிரம்மனை கொண்டு முன்போலவே எல்லா உலகங்களையும் படைப்பதாக நூல்கள் கூறும். ஸோ அந்த பிரளயத்துக்கு அப்புறமும் திரும்ப உலகத்தை படைக்கிறதுக்கு இந்த பிரம்மாவை விட்டு பண்ற மாதிரி சொல்லும். அதுதான் வந்து பெரியாழ்வாரும் சொல்றார், உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை அப்படிங்கிற மாதிரி. அந்த உலகங்களை படைக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய உந்தியில நாபில வந்து நான்முகனான பிரம்மனை தோற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சுவாமி அதை முதல்ல சொல்றாரு அப்படின்னாக்க, அவர் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் பிரபந்தம் பை சேயிங், சுவாமி நீதான் அடியனை ரட்சிக்கணும், நீதான் அடியனுக்கு இந்த சம்சாரத்துலேருந்து மோட்சம் கொடுக்கணும், சம்சாரத்துலேருந்து லிபரேஷன் கொடுக்கணும்னு சொல்ல போறார் அவர். அதனால வந்து அதனால அது முதல்லையும் லாஸ்ட்டையும் பார்த்தேன் கம்பேர் பண்ணேன்னாக்க என்ன தோணுனாக்க, உற்பத்திக்கு ஹேதுவான நீயே, எல்லாத்தையும் பிறக்க வைக்கிறதுக்கு ஹேது காரணமான நீயே எல்லாத்தையும் ரட்சணம் பண்ணணும் இல்லையா, அதனால வந்து யூ பெட்டர் டூ சேவ் மீ அஸ் வெல் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். உற்பத்திக்கு நீதான் ஹேத்துங்கிறத முதல்ல சொல்லிட்டேன், கடைசியில் சொல்ல போறேன். அதனால therefore நீதான் என்னை ரட்சிக்கணும்னு சொல்ல போறேன். அதனால யூ கேன் see the clear connection between the two அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த திருநாபிங்கிறது அந்தி போல் நிறத்த அடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே அப்படின்னு இவர் திருப்பாணாழ்வார் வந்து அமலநாதிபுரானில் சாதிச்சிருக்கார். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து தியான சோபானம் இருக்கு இல்லையா, பகவத் தியான சோபானத்தில் பிடிஎஸ்னா பகவத் தியான சோபானம். அதில் வந்து சுவாமி தேசிகன் வந்து திருநாபியை பற்றி சொல்றார், நாளிகேன ஸ்புரிதரஜசாம் வேதசோ நிர்மிமாணாம் ரம்யாவர்த்தய த்யுதி சஹசரி ரங்கநாதஸ்ய நாபிஹி. அந்த எம்பெருமானுடைய நாபியில் இருக்கிற திருக்கமலம் இருக்கே, அதுலேருந்து ஒவ்வொரு துகள்களும் ஒவ்வொரு பாலன் பார்ட்டிகல் ஆஃப் பாலன் வந்து ஈச் ஒன் கேன் கிரியேட் அ பிரம்மா, ஈச் ஒன் therefore can create a whole universe by itself அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். அவ்வளவு பெருமை வாய்ந்த நாபி அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். So we have seen two phrases now which represent one thought. அதுக்கப்புறம் வந்து there are three phrases which collectively represent the thought that you destroyed Lanka with your fiery arrows அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது சொல்றச்சே வந்து now we are moving from the top tier, the 1 2 1 tier to the next tier, which is the 1 going up to 3 up to then coming down to 1 அப்படிங்கிற மாதிரி. 1 3 1 அப்படிங்கிறது வந்து it's not that it jumps from 1 to 3ங்கிற மாதிரி இல்லை. இது வரிசையா 1 2 3க்கு போகிறது, அப்புறம் 3லேருந்து 3 2 1ன்னு இறங்குறது. It's just a shorthand notation for representing the starting point, the ending
பாயிண்ட், அந்த பீக் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ இதில் என்ன சொல்றாரு அவர்? ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்காய மும்மதிலிலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையேற்றழல்வாய் வாளியில் அட்டனையே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஃப்ரேசஸ்க்குள்ளேயே வந்து செகண்ட் டியர் முடிஞ்சு போய் 3வது டியர் ஆரம்பிச்சிருது பாருங்க. அந்த 1-3-1 டியர் வந்து 1 கோயிங் அப் டு 3 அண்ட் கமிங் டவுன் டு 1. அந்த டியர் வந்து இங்கே இந்த ஒருங்கிற வார்த்தையோட முடிஞ்சு போயிடுறது. அதுக்கு கீழே உள்ள டியர் the 1 கோயிங் அப் டு 4 அண்ட் கமிங் டவுன் டு 1, அந்த டியர் ஆரம்பிச்சிடுறது பாருங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகுது பற்றியெல்லாம். ஸோ இந்த க்ரீனில் உள்ள லெட்டர்ஸ்லாம் அந்த பார்ட் ஆஃப் த 1-3-1 டியர், numbers that are part of the 1-3-1 tier. அதே மாதிரி சிவப்பில் உள்ள லெட்டர்ஸ் வந்து they form part of the next tier அப்படிங்கிற மாதிரி. இவர் என்ன சொல்றாருனாக்கா, லங்கை வந்து அழிச்சே அப்படிங்கிற சொல்றச்சு என்ன சொன்னார், லங்கையில் வந்து ராட்சசர்களை பார்த்து எல்லாரும் பயந்துன்னு இருந்தா, எல்லாரும்னாக்க சுவாமி சூரிய சந்திரர்களே பயந்துன்னு இருந்தா, அதனால லங்காவை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாளாம். சூரியனும் சந்திரனும் லங்கை மேலேயே இது பண்ணலையா, ஷைன் பண்ணலையா, ஏன்னா அவளுக்கு லங்கை பக்கத்திலே போகிறதுக்கு பயம் அப்படிங்கிற சொல்றாரு. ஒரு முறை ஒரு சமயத்தில் ஒரு காலத்துல 2 சுடர்கள் 2 orbs of light, சந்திர சூரியர்கள், சூரிய சந்திரர்கள் மீதினில் இயங்காது, லங்காபுரி மேலேயே இயங்காதுகள். they were too afraid to operate over லங்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட லங்கை வந்து எப்படிப்பட்ட லங்கைனாக்கா, in addition மும்மதில் லங்கை, 3 kinds of ramparts அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 3 kinds of natural fortifications இருந்தது. ஒன்று வந்து sea is a fortification, அதுக்கப்புறம் mountains is formed another fortification, forest formed another fortification அப்படிங்கிற மாதிரி. மும்மதில் இலங்கை, அப்படிப்பட்ட இலங்கையை வந்து நீர் எப்படி இது பண்ணேன்னாக்க, அழிச்சேர்னாக்க உம்முடைய வில்லை யூஸ் பண்ணி அழிச்சேர். அந்த வில்லுக்கு வந்து 2 கால் வளைய, என்னுடைய 2 எண்டு இருக்கும் பாருங்கோ வில், அதுதான் சொல்கிறார். 2 கால் வளைய நான் ஆரோ இது பண்ணுறச்சே இந்த 2 கால் வந்து வளையும் பாருங்க, இந்த 2 ends வந்து பெண்ட் ஆகும் போது அதை சொல்கிறார். 2 கால் வளைய ஒரு சிலை, இந்த ஒரு வில்லை வந்து அந்த வில்லில் ஒன்றிய பொருந்திய ஈரையற்று அழல்வாய் வாளினாக்க அம்பு. அந்த அம்புல வந்து ஒரு இமேஜின் த டிப் ஆஃப் தி அம்பு அஸ் கைண்ட் ஆஃப் பீயிங் அ யூ ஷேப் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது இந்த 2 ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருந்தது அந்த அம்புக்கு. அது ஒன்றிய அதில் அந்த அம்பு வந்து இதில் வில்லில் சேர்ந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒன்றியன்னு சொல்கிறார். அது ஈரையற்று 2 பெரிய கோரை பற்கள் மாதிரி இருந்தது. எயிற்றுனாக்க அந்த கோரை பற்கள், வராகனுக்கு 2 கோரை பற்கள் இருக்குமே, கேனைன் டீத், அது மாதிரி 2 பற்கள் இருக்கிற மாதிரி இந்த அம்போட நுனி வந்து 2 ஷார்ப் எண்ட்ஸ் இருக்கு. ஈரையற்று அழல்னாக்க ஃபயர் எமிட்டிங் டிப்ஸ் ஆஃப் தி ஆரோ இருக்கே, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆரோனால அட்டனைனாக்க அழிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இதுக்கு வந்து உத்தமூர் சுவாமிகள் வந்து வியாக்கியானம் கொடுக்குறச்சே வந்து சொல்றார் அவர், பத்மேய திவ்ய அர்க்க சங்காஷயம் நாபியாம் உத்பாத்யமாமபி அப்படின்னு பிரம்மாவே சொல்றான். நான் ஐ வாஸ் பார்ன் ஃப்ரம் த டிவைன் லோட்டஸ் ஆஃப் யுவர் நாபி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்றான். அதனால் முந்தின இதில் வந்து பிரம்மாவை பற்றி சொன்னாரோ இல்லையோ, உடனே இந்த பிரம்மா அப்படி சொன்னது ஞாபகம் வந்துருது. எதில் சொன்னா? ராமாயணத்தில் சொன்னா. அதனால் ராமாயணத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதில் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதனால் தி ஆழ்வார் தாடது ராமாயண ஸ்டோரி அப்படின்னு. கீழ்வாக்கியத்தில் இவர் அண்ணன் சுவாமிகள் சொல்றார், கீழ்வாக்கியத்தில் உலகங்களை படைத்ததை சொன்னார். அதை பிரம்மனை படைச்சு பிரம்மன் மூலமா உலகங்களை படைச்சதை சொன்னார். படைத்த உலகிற்கு தீங்கு சேரும் காலத்தில் படாதனப்பட்டு ரட்சிக்கிறபடியே சொல்லுகிறார். அந்த உலகங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரைச்சு ரொம்ப படாத பாடுபட்டு அதுகளை காப்பாத்துறதுக்கு முயல்றான். அதனால தான் அந்த ராம அவதாரம், கிருஷ்ணா அவதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் it goes on to talk about குளவி கூடு போலே ராட்சசர்களுக்கு கூட ஆகிய இலங்கையை நீருபடுத்தின. நீருனாக்கா ரெடியூசிங் them to ashes, நீருனாக்கா ஆஷ்னு அர்த்தம். படுத்தினபடியை சொல்லுகிறார். தேவதைகள் அனைவரும் ராவணனுக்கு அஞ்சி நடுங்கி மறைந்து வாழ்ந்தனர். ஆதலால் சூரிய சந்திரர்களும் இலங்கையின் மேல் சஞ்சரிக்க மாட்டார்களாம். தேவர்களே பயந்து போயிட்டா, அதனால சூரியனும் சந்திரனும் கூட இலங்கையில சஞ்சரிக்கலையாம். ஆகவே இருசுடர் மீதினில் இயங்காத இலங்கை ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் இவர்
பகலவன் மீது இயங்காத இலங்கை என்றார் பெரிய திருமொழியிலும். பெரிய திருமொழிங்கிற இதே ஆழ்வாருடைய திருமங்கை ஆழ்வாருடைய மேக்னம் ஓப்பஸ் அடியேன்னு சொல்லுவேனே, அதுலேயும் சொன்னார் பகலவன் சூரியன் மீது இயங்காத இலங்கை, இலங்கை மீதே இயங்காது, நெவர் ஆப்ரேட்டட் ஓவர் லங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த இலங்கையை வந்து சரங்களை துறந்து வில்வளைத்திலங்கை மன்னவன் சிரங்கள் வத்தரு துதிர்த்த அப்படின்னு இவர் திருமிழிசை ஆழ்வார் திருச்செந்தபுரத்தில் சொல்றார். அந்த மாதிரி அம்புகளை விட்டே அவன் லங்காபுரி அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சரியா? ஸோ அது வந்து செகண்ட் தாட் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது தாட் வந்து it takes 4 phrases to capture the மூணாவது தாட். and you can see that இதில் வந்து it's part of the இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 141 tier வந்து it goes through these 4 phrases. அதாவது ஒரே சிவப்பு கலர்ல இருக்கு. and then the 151 phrase tier starts here. அதனால தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, நம்பர்ஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அது அதில் வந்து ஸோ வாமன அவதாரத்தில் வந்து யூ மெஷர்ட் ஆல் த 3 worlds with just 2 steps அப்படிங்கிறத வந்து 4 phrases சொல்றார். மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்பினில் இருபிற பொறுமானாகி ஒரு முறை ஈரடி உலகளந்தனையே. என்ன சொல்றாருனாக்க வாமன அவதாரம் எடுக்கிறச்சே 3 அடிகள்னால 4 நிலம் வேணும். பூமி இந்த பூமியில 3 ஸ்டெப்ஸ் வேணும் போறோம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பூமியை ரெஃபர் பண்றச்சே 4 நிலம் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்றார். ஏன்னா பூமி வந்து தமிழ்ல வந்து தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து பூமி ஹஸ் பின் டிவைடட் இன்டு 4 பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். 4 kinds of parts. என்னன்னாக்க குறிஞ்சின்னு ஒன்று சொல்லுவா, மவுண்டனஸ் ரீஜன்ஸ்க்கு பேர் குறிஞ்சின்னு பேர். முல்லைன்னு சொல்லுவா, அது ஃபாரஸ்ட் அண்ட் சரௌண்டிங் ரீஜன்ஸ் பேர் ஃபாரஸ்ட், அது பேர் முல்லைன்னு பேர். மருதம்னாக்க ஃபீல்ட்ஸ், அந்த அக்ரிகல்ச்சர் பண்ற அந்த ஃபீல்ட்ஸ், அதுகளுக்கு அதை சார்ந்த நிலங்களுக்கெல்லாம் மருதம்னு பேரு. நெய்தல் அப்படின்னாக்க பாடிஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி, பேக் வாட்டர்ஸ் ஆஃப் கேரளா would be an example of that. அதான் நானிலம் வேண்டி இந்த 4 விதமான நிலங்கள் சேர்ந்து இருக்கிற பூமி. அந்த பூமியில வந்து 3 அடி வேண்டி முப்புரி நூலோடு 3 stranded பூநூல், 3 stranded யஜ்ஞோபவீதம். பிரம்மச்சாரி தான், பிரம்மச்சாரிக்கு வந்து ஒரு 3 strands தான் இருக்கும். கல்யாணமானாக்கா 6 strands ஆயிடும். அது முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்பினில், அந்த முப்புரி நூலோடு பிரம்மச்சாரியுடைய அடையாளமான ஒரு 3 stranded பூநூல் போட்டுருக்கேர். அதுல மானுரி இலங்கு மார்பினில், மான் உரி, மான் தோலை வந்து இருக்கின்ற திருமார்புல வந்து என்ன பண்ணுவான்னாக்கா மான் தோலையே வந்து அவன் அந்த செஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி துணி மாதிரி போட்டுப்பாது. அதுதான் சொல்கிறார் மானூரி இலங்கு மார்பினில்னு. அது வந்து ஒன் வே ஆஃப் டூயிங் இட். அனதர் வேஸ் அவ்வளோ தூரம் அவ்வளோ நிறைய மான் தோல் கிடைக்கலன்னா கொஞ்சமாக மான் தோல் எடுத்து அதை வந்து பூனல் அவள் கட்டிப்பாது. இவர் என்ன சொல்கிறார், முப்புரி நூலோடு அந்த மாதிரி மான் தோல் போட்டுண்டு இருபிறப்பு ஒரு மானாகி, ஒரு மான்னாக்க மாணவன், ஸ்டூடெண்ட் ஆஃப் வேதாஸ், அதாவது பிரம்மச்சாரின்னு அர்த்தம். ஒரு பெரிய பிரம்மச்சாரியா இருந்தே, அதுவும் அப்படி இருபிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இருபிறப்புனாக்க ட்வைஸ் பார்ன் அப்படிங்கிற மாதிரி. என்ன அர்த்தம்னாக்க ஒரு மனுஷன் பிறக்கிறச்சே அது வந்து தட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பர்த். அவனுக்கு உபநயனம் நடந்து அவனுக்கு வேதங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டானாக்கா தென் ஞானம் பிறக்கும் இல்லையோ, ஸோ அதனால தட் பிகம்ஸ் இஸ் செகண்ட் பர்த் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து பூணல் போட்ட பிரம்மச்சாரி ஆக இருந்த அந்த வாமனர். அதனால இருபிறப்பு, 2வது பிறப்பும் அடைந்த அந்த பிரம்மச்சாரி உருமானாகி, அப்படிப்பட்ட ஒரு வேதம் படிக்கின்ற ஒரு ஸ்டூடெண்டாக ஆகி ஒரு காலத்தில் ஒரு முறை with just one effort ஈரடி with 2 steps மூவுலகு அளந்தனை, you measured all 3 worlds அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ரொம்ப அழகா சொல்றார் அண்ணன் சுவாமிகள். சொல்றார், போனதுல வந்து அவன் வந்து ஸ்ரீராமனாக இருந்து இலங்கை அழிச்சதை சொன்னார். இப்ப வாமனனாக இருக்கிற சொன்னார். அதுல வந்து அம்பாலே காரியம் கொண்டபடியை செய்தார், அம்புனால பண்ண விஷயத்த சொல்றார். இங்க வந்து அழகாலே காரியம் கொண்டபடியை அருளிச்ச. வாமனனுடைய அழகு எவ்வளவு அழகு, அந்த அழகுக்கு வந்து அந்த அழகுக்கு அடிமையாகி வந்து வாமனன் வந்து சரி 3 அடி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான், அப்படிங்கிற மகாபலி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அழகாலே காரியம் கொண்டபடியை அருளி செய்கிறார். இதில் இரு பிறப்புங்கிற சொல்றார் அவர். த்விஜ என்றும் த்விஜன்மா என்றும் த்விஜாதி என்றும் வடமொழியில் பார்ப்பனர் வழங்கப்படுவர். ஸோ இந்த சம்ஸ்கிருதத்தில் வந்து பிராமின்ஸ் வந்து they are referred to as த்விஜ, த்விஜன்மா அல்ல த்விஜாதின்னு சொல்லுவாது. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹ
கர்மணா த்விஜ உச்சியதே அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிறக்கரிச்சே வந்து யோனியில் பிறப்பது, இந்த கர்ப்பப்பையில பிறக்கிறது ஒரு பிறவி. வேதம் ஓதுதல் முதலிய கர்மங்களால் தான் கர்மனான்னு போட்டிருக்கு. வேதம் ஓதுதல் முதலிய கர்மங்களால் பிறப்பது 2ஆம் பிறவி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கார் அவர். இந்த மானுரி தோலோடு இருக்கு பாருங்க, மானுரி தோலோடு அப்படிங்கிறது வந்து சுவாமி தேசிகன் வந்து தேகலீஷ ஸ்துதியில வந்து வாமன அவதாரத்தை பத்தி அழகா சொல்றச்சு. அவர் என்ன சொல்றார், சுவாமி நீர் வந்து வாமன அவதாரம் எடுத்துட்டேர், வாமன அவதாரத்துல வந்து என்ன உன்னுடைய திருமார்புல ஸ்ரீதேவி இருக்கா, அந்த ஸ்ரீதேவி இருக்கிறது தெரிஞ்சிட்டாக உன்னுடைய வாமன வேஷம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அது அதனால அந்த வாமன வேஷத்தை மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீ மான் தோலை போட்டுண்டீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் அழகா. Bhikshochitam. அது வந்து this is what you are seeing here is the second part of that slokam. Again is starting with the first part. Bhikshochitam prakatayan prathamashramam tvam. You took the brahmachari vesham for the alms that you were seeking, for the yachakam that you were seeking. Krishna jinam yavanikam kritavan priyaya. You hid your darling Sri Devi with deer skin அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதான் அவர் ஒரு முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்பினல் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு அவர். அடுத்தது வந்து இப்போ தாட் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து என்னன்னாக்க கஜேந்திரனை சேவ் பண்ணது வந்து ஒரு 3 ஃப்ரேசஸ்ல சொல்றார். அகெயின் இதில் பார்த்தேன்னாக்க இந்த கலர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஃப்ரேஸ் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் த 151 டியர். ஸோ அந்த 151 டியர் வந்து கண்டினியூ ஆகுது இது. அதுக்கப்புறம் இந்த 161 டியர் இங்கே ஆரம்பிச்சிருது. ஸோ சிவப்பில் நம்ம லெட்டர்ஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ அதில் வந்து ஸோ அதில் வந்து பார்த்தேன்னா என்ன சொல்றாரு அவர், நாள் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறியே நால்வாய் மும்மத திருச்செவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு நாளிரு நேர் மடுகுள் தீர்த்தனையே. என்ன அர்த்தம்னாக்க யூ ரஷ்ட் போஸ்ட் ஹேஸ்ட் அண்ட் ரிசால்வ் த கிரேட் சஃபரிங் ஆஃப் தி எலஃபன்ட் கஜேந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த கஜேந்திரன் காப்பாற்ற போறது எப்படி போனாருங்கிறத சொல்றார் அவர். 4 திசை நடுங்க, நீர் போற வேகத்தை பார்த்து உலகங்கள்லாம் பயந்து போயிடுத்து சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 4 திசை நடுங்க. ஓ எம்பெருமானுக்கு கோபம் வந்துருத்து, தன்னுடைய அடியாரை காப்பாற்ற போறான், அடியாரை யாரோ இம்சை பண்றா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய கோபம் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுத்து, உலகமே நடுங்கித்தான், என்ன நடக்க போறதோன்னு 4 திசை நடுங்க. ஸோ ஆல் த 4 டிரெக்ஷன்ஸ் வந்து they trembled with fear. இங்கதான் அஞ்சிரை பறவை ஏறி, அஞ்சுங்கிற மாதிரி ஒரு அஞ்சுனாக்கா நம்பர் 5, அஞ்சுங்கிற மாதிரி ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா. பட் திஸ் இஸ் நாட் த நம்பர் 5. சிறை, அழகான சிறகுடைய பறவையான கருட மேல் ஏறின்னு அர்த்தம். So that's one of the tricks that good poets will use. நம்பர்ஸ் மாதிரி சவுண்ட் பண்ணுற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவா. பட் அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தத்தை இது இருக்கிற மாதிரி பண்ணுவா. அம்சிரை பறவை, அழகான சிறகுகளை உடைய அந்த கருடன் மேலே ஏறி அப்புறம் அந்த யாரை காப்பாற்ற போனார், இந்த யானையுடைய சஃபரிங்கை, வேழத்து அரந்தையை, யானையினுடைய அரந்தைனாக்கா சஃபரிங், அதை வந்து தீர்க்கறதுக்கு போனார். அந்த வேழம் யானையை பற்றி சொல்றச்சே அதுக்கு வந்து 4 வாய் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, 4ங்கிறது வந்து யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு த நம்பர் 4, பட் இங்கே வந்து 4ங்கிறது டசன்ட் ரெஃபர் டு த நம்பர் 4. 4னாக்கா தொங்குறதுன்னு அர்த்தம். யானைகளுக்கு தொங்குற வாய் வந்து தொங்கும், அதுதான் சொல்றாரு. 4 வாய் மும்மதத்து, மதம் யானைகளுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மேஸ்குலின் யானைகளுக்கு வந்து வெரி மேன்லி யானைகளுக்கு இந்த மத நீர்னு சொல்லுவா. மத நீர்ங்கிறது 3 இடங்கள்ல சொட்டுமா. ஒன்று இங்கே பார்த்து இந்த பிக்சர்ல பார்த்தேன்னாக்கா யூ see some liquid that is dripping down அப்படி somewhere between the eye and the ear of the. ஸோ இது வந்து ஒரு சைடில் மத நீர் சொட்டுறது, அதே மாதிரி இன்னொரு சைடில் மத நீர் சொட்டுறது, அதனுடைய ஆல்சோ அதனுடைய ஜெனிட்டல்ஸ்லேயும் மத நீர் சொட்டலாம். ஸோ 3 இடங்கள்லேருந்து இந்த மாதிரி மத நீர் சொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து மஸ்த் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. ஸோ அந்த சஃபரிங் ஆஃப் that had a hanging mouth which showed must in 3 places அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ 4 வாய், தொங்குற வாய், மும்மதத்து 3 இடங்கள்ல மத நீர் சொட்டுறது, இருசெவி 2 காது இருக்கிறதுக்கு, ஒரு தனி வேழத்தை, இன்காம்பரபிள். இந்த ஒருங்கிறது வந்து நாட் ஒன், ஒருங்கிறது இன்காம்பரபிள் எலஃபண்ட் அண்ட் தனி வேழத்து, தனியாக இந்த அலோனாக இருந்தது அது. அப்படிப்பட்ட வேழத்து யானையினுடைய சஃபரிங்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒரு இன்காம்பரபிள் பக்தன் இல்லையா அந்த கஜேந்திரன் வந்து அந்த விதத்தில் சொல்றார் அவர். அந்த அப்படிப்பட்ட அதனுடைய சஃபரிங், அதனுடைய கஷ்டத்தை ஒரு நாள் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருநீர். இருங்கிற வார்த்தை சவுண்ட்ஸ் லைக் த நம்பர் 2, பட் இங்கே வந்து
The meaning is deep னு அர்த்தம். இருநீர் மடு, மடுனாக்க பாண்ட். ஸோ டீப் பாண்ட் இருக்கே, அந்த பாண்டில் அந்த கஜேந்திரன் வந்து he was fighting the crocodile. அதை வந்து அந்த சஃபரிங்கை, அறந்தையை, அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சு நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுக்கு அண்ணன் சுவாமிகள் எடுத்து, சுவாமி எதுக்கு சுவாமி இவர் இந்த மத நீர் 3 இடத்து இது பண்ணும், 2 காது இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, யானைக்கு எல்லாம் இருக்குங்கிறது தெரியும் தானேங்கிறதுக்கு சொல்றார் அவர். யானைக்கு வாய் தொங்குதலும் மத நீர் பெருகுதலும் காதுகள் பெரிதாயிருத்தலும் அதிசயமான விஷயம் என்றே, அது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்லையே, எதுக்காக வேண்டியதை சொல்றார் சுவாமி அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை கிணற்றில் விழுந்து போக, சப்போஸ் ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, பழைக்கணுமே அது அப்படின்னு பயந்து எல்லாரும் அதை சேவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதனை எடுத்து கரையில் போட்டவர்கள் அப்போதான் ஓ மை குட்னஸ், திஸ் கிட் குட் ஹவ் ஆல்மோஸ்ட் டைட், இவ்வளவு அழகான குழந்தை போயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க, அதனோட கண்ணை பாருங்க, அதனோட கை அழகை பாருங்க, என்னோட தலை அழகை பாருங்கன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி அனுபவிக்க ஆரம்பிச்சேன். எம்பெருமானே வந்து கஜேந்திரனுடைய அழகை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஆஹா அந்த 2 காதை பாருங்கோ, அதனுடைய மத நீரை பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானதை அனுபவிக்கிறத சொல்றதுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. என்று சொல்லி மாய்ந்து போவார்கள் என்றோ, அப்படியே எம்பெருமானம் யானையின் காலை முதலை வாய் நின்று விடுவித்த பின் அதனுடைய வாயும் செவியும் முதலிய அவயவங்களின் அழகிலே ஆழ்ந்து கரைந்தமை தோற்ற அந்த பகவத் சமாதியாலே ஆழ்வார் யானையை வர்ணிக்கிறார். அதனால்தான் ஆழ்வார் வந்து ஈவன் தி ஆப்வியஸ் திங்ஸ் என்னன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம், யானையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை அப்படிங்கிற மாதிரி. ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்ற ஆழியை தொட்டானை அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது வந்து அதெல்லாம் அடிஷ்னல் போம்ஸ் தட் டீல் வித் இது. அதே மாதிரி வந்து வேற ஒரு இது இருக்கு, 4 திசை நடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உக்ஷா, இது வந்து கருட பஞ்சாசத்துல வந்து 47வது ஸ்லோகம், அதையும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம். அந்த திருமங்கை ஆழ்வார் வந்து திருவல்லிக்கேணி மங்களாசாசனம் பண்ற பாசுரத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த என்னன்னாக்கா அந்த கருடனுடைய ஸ்பீடை பற்றி சொல்ற பாசுரம் அது. அந்த கருடனுடைய ஸ்பீட் வந்து அவன் ஏற்கனவே மற்றவாளை வந்து பாதர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஹாஃப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கானா. பட் அந்த ஹாஃப் ஸ்பீட்னாலே இந்த டர்புலன்சி கிரியேட்டட் வந்து எல்லாருடைய வாகனங்கள், அது சிவனுடைய வாகனம், பிரம்மனுடைய வாகனம், இந்திரனுடைய வாகனம் எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்சுடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்த்துருக்கோம் நம்ம. க்ஷாந்தகஸ்யம் ஸ்கலதி ஃபலஜிதயம் குஞ்சர கஞ்சரீதி. அதாவது உக்ஷாதக்ஷாந்தகசிய சிவபெருமானுடைய புல் இருக்கே, அது வந்து இட் லாஸ்ட் இட்ஸ் பேலன்ஸ் ஸ்கலதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இந்திரனுடைய குஞ்சரக யானை வந்து கஞ்சரீதி வந்து இட் பிகேம் லேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இந்த 4 திசை நடுங்க அப்படிங்கிற வார்த்தை எங்க வருதோ இல்லையோ, அதை 4 திசை நடுங்கன்னு ஆரம்பிக்கிறது, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி இந்த இது சொல்றேன். அது எம்பெருமானுடைய கோபத்தினாலையும் 4 சைடும் all the 4 directions shook with fear. But on top of that, கருடனுடைய வேகத்தை தாங்க முடியாம இந்த 4 directions shook with fear அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். அது சரியா? அப்புறம் அஞ்சாவது தாட் என்னன்னாக்க 2 ஃப்ரேசஸ்ல சொல்றார் யூ ஆர் வர்ஷிப்ட் பை வேதிக் பிராமின்ஸ் ஃபார் யூ ப்ரொடெக்ட் வேதிக் தர்மா அண்ட் நாலேஜ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். அதில் வந்து சொல்றச்சே என்ன சொல்றாருனாக்கா, இது கலர்ஸ் பார்த்து நீங்க சொல்லலாம். அது வந்து யூ கேன் see that this is part of the 161 tier அப்படிங்கிற மாதிரி. யூ கேன் see Arvar has already come down to 161. அதுக்கப்புறம் 171 ஒரு டியர் இருக்கு, அப்புறம் 171 அப்படிங்கிற டியர் இருக்கு. அதோட டியர்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் மீதி வரதெல்லாம் வந்து they are not part of tiers அப்படிங்கிற மாதிரி. இந்த பிராமின்ஸை பற்றி, வேதிக் பிராமின்ஸை பற்றி சொல்றச்சே, அவ வந்து திரேதா அக்னியின் 3 விதமான அக்னிகள் வச்சுட்டு இருக்கார். ஸோ முத்தினாக்க திரேதா அக்னின்னு சொல்றாரோ இல்லையா, 3 விதமான அக்னிகள் இது பண்ணுவா. அவ நான் மறைகளை சாண்ட் பண்ணுவா, நான் வேதங்கள் இருக்கோ இல்லையோ வேதங்களை சாண்ட் பண்ணுவா. 5 ஐவகை வேள்வி பஞ்சமகா யஜ்யங்கள் பண்ணுவா. அப்புறம் 6 தொழில், 6 திங்ஸ் that they do. அப்படிப்பட்ட பிராமின்ஸ் இருக்காளே, வேதிக் பிராமின்ஸ் இருக்காளே, அவள் வந்து உம்மை வந்து நமஸ்காரம் பண்றா. அவ வந்து உம்மை
நம்ம ஸ்தோத்திரம் பண்றா, வணங்கும் தன்மையை, வணங்குற தன்மையை உடையவனே, உடையவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னாக்கா முத்திங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திரேதாக்னிங்கிறது வந்து, ஸோ இது பிக்சரில் பார்த்தீங்கன்னா 3 kinds of அக்னிங்கிற மாதிரி இன்வால்வ் ஹியர். கார்ஹபத்யா அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று. அந்த அந்த அக்னி பிட் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஆகவனியா அப்படிங்கிறது, ஆகவனியாங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி தட்சிணாக்னிங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செமி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த திரேதாக்னிங்கிறது வந்து அந்த வேதிக் ஸ்காலர்ஸ், வேதிக் பிராமணர்கள் அவளுடைய வீடுகளில் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். they will chant the 4 Vedas and perform 5 kinds of yajnas அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பஞ்சமகா யஜ்ஞங்கள்ங்கிறது வந்து அதில் பிரம்ம ரிஷி யஜ்ஞான்னு ஒன்று, தேவ யஜ்ஞம்னு ஒன்று, பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் அப்படிங்கிற மாதிரி அதனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். திரேதாக்னி பார்த்தேன்னா ஆகவனீயம் அப்படிங்கிற குண்டத்தில் ஆகவனிய இதில் வந்து ஸ்கொயர் இதில் வந்து தேவர்களுக்கான ஆகுதிகளும், தட்சிணாக்னியில் பித்ருக்களுக்கான ஆகுதிகளும் கொடுக்கப்படும். தட்சிணாக்னி இங்கே இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி இது. ஐவகை வேள்வி பிரம்ம யஜ்யம்ங்கிறது என்னன்னாக்கா, பிரம்ம யஜ்ய பிரஷ்னம் என்று தினப்படியாக வேதத்தில் ஒவ்வொரு பிரஷ்னம் ஓதுவது, ஒவ்வொரு செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது பண்றதுக்கு பேர் வந்து பிரம்ம யஜ்யம் அப்படிங்கிற மாதிரி பேர். தேவ யஜ்யம்ங்கிறது வந்து தேவர்களுக்கு பண்றது. இது வந்து recognizing the debt due to devas who guide nature and the feeding of them by offering ghee and uncooked grains into the fire அப்படிங்கிற மாதிரி. பூத யஜ்யம்ங்கிறது வந்து உலகத்தில் உள்ள பூதங்கள், அதாவது ஆனிமல்ஸ்லாம் இருக்கோ இல்லையோ, அதுகளுக்கு நல்லது பண்றதுக்காக பிளேசிங் ஃபுட் ஆஃபரிங்ஸ், பலின்னு சொல்லுவோமே, அது பலி ஆன் த கிரவுண்ட் intended for animals, birds, insects, wandering outcasts and beings of the invisible worlds அப்படிங்கிற மாதிரி. பித்ரு யஜ்யம் உங்களுக்கு தெரியும். அது மனுஷ யஜ்யம்ங்கிறது விருந்தாளிகளுக்கு உணவு முதல்ல கொடுப்பது. ஸோ மனுஷாவை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போடுறது, அதையும் ஒரு யஜ்யம் அப்படிங்கிற மாதிரி பேர். எனவே பஞ்ச மகா யஜ்யங்கள் அது ஒன்று. 6 தொழில்கள் என்னங்கிறத சொல்றச்சே வந்து அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, அது வந்து அத்தியனம்ங்கிறது தான் வேதம் ஓதுறது, அதே மாதிரி அத்தியாபனம்ங்கிறது மற்றவாளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கறது, யஜனம்ங்கிறது தான் யாகம் பண்றது, யாஜனம் அப்படிங்கிறது மற்றவாளுக்கு யாகம் பண்ணி வைக்கிறது, தானம்ங்கிறது தானம் கொடுக்கறது, தானம் வாங்கிக்கிறது வந்து பிரதிகிரகம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிராமின்ஸ் வந்து they are supposed to do all these 6 different things அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அரு தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஆக திரேதாக்னிகளையும் 4 வேதங்களையும் பஞ்சமகா யஜ்யங்களையும் ஷட் கர்மங்களையும் 6 கர்மங்களையும் நிரூபகங்களாக உடைய, நிரூபகம்னாக்க that's what defines them அப்படிங்கிற மாதிரி, as defining properties அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட வேதியர்களாலே சேவிக்கப்படுபவன் எம்பெருமான் என்று ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி. பார்த்தேன்னாக்க இவ்வளவு ஹோமங்கள்லாம் பண்ணுற மாதிரி சொல்கிறாரே சுவாமினாக்க, இதை வந்து மற்ற ஆழ்வார்களும் வந்து அந்தணர்களுடைய பண்ணுற அந்த ஹோமங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அது வந்து பறவைத்திரை போல் முழங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்கிறார். அதாவது பாடும் நல் வேத ஒலி பறவைத்திரை போல் முழங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த வேதிக் பிராமின்ஸ் வந்து அவள் சாண்ட் பண்ணுறாளே வேதங்களுடைய ஒலி, அது வந்து பறவைத்திரை, சமுத்திரத்தில் உள்ள அலையோட கோஷத்துக்கு ரைவல் பண்ணுற மாதிரி இருக்கு. பறவைத்திரை போல் முழங்க, அது வேத ஒலி வந்து இந்த சமுத்திரத்து அலைகள் மாதிரி அவ்வளவு கோஷம் போடுறது சுவாமி, ரொம்ப அழகா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த புகை வருது, இது ஹோமங்கள்லேருந்து வர புகை இருக்கு, அது எப்படி இருக்குன்னாக்க, அது வந்து given a part of that வந்து அதையும் சொல்றார் அவர். அதுல வந்து என்ன, வடமொழி மறைவாணர் வேள்வியுள் நெய் அழல்வான் புகை போய் திடவிசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது வடமொழி மறைவாணர், இந்த வடமொழியான சம்ஸ்கிருதத்துல வேதங்களை சொல்லி பண்றாளே, பண்ற வேள்வியில இந்த யஜ்ஞத்துல நெய் அழல்வான் புகை போய், நெய்யெல்லாம் போட்டு பண்றாளோ இல்லையோ, அந்த புகை வந்து திடவிசும்பில் மேல போறது. எவ்வளவு மேல போறது சுவாமி, அது தேவலோகத்துக்கே போயிடுறது சுவாமி அப்படிங்கிறார். திடவிசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும். அமரர் நாடுனாக்க தேவலோகம் அதுன்னு. நீங்க தேவலோகத்துக்கு போய் அங்கே உங்களோட ஐஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னாக்க, அந்த வெதர் ஆப்பில் பார்த்தேன்னாக்க, அது வந்து வெதரில் சொல்லும் வந்து the air quality index 1000 worse than New Delhi, smoke from the earth அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஏன்னா அவ்வளவு இது ஹோமங்கள் பண்றாளாம் அவள் அதை பற்றி சொல்றாரு அவர். அறுதொழில் அந்தனர் அவள் பண்ற விதங்கள்லாம், இவ்வளவு ஹோமங்கள்லாம் பண்றாரோ இல்லையோ, திரேதாக்னி வச்சுட்டு இருக்கா, பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் பண்றா, அந்த புகைகள்லாம் வந்து தேவலோகத்துக்கே போய் அங்க வந்து it creates a haze there அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
அடுத்த தாட் வந்து you are known to sattvic yogis who control their senses and work to escape from births. அதாவது எல்லாருக்கும் நீ வந்து பிடிபடுறவன் இல்லை, ஆனால் அந்த யோகிகள் இருக்காளே தங்களுடைய புலன்களெல்லாம் அடக்கி பண்ணுறாளே அவளுக்கு வந்து they have a certain chance of getting to know you அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது சொல்கிறச்சு என்ன சொல்கிறார், ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி குணத்திரண்டவை அகற்றியே ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கிரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையே. இந்த யோகிகள்லாம் எப்படின்னாக்கா ஐம்புலன் அகத்தினுள் செருத்து, அவ 5 புலன்கள் இந்திரியங்களை அடக்கி உள்ளுக்குள்ளே அடக்கி வெளியில காமிக்காதபடி உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருவாளாம், அடக்கி வச்சிருவாளாம். இதை திருமாலையில கூட ஆரம்பிக்கிறச்சே கூட சொல்றாரு இல்லையா, தொண்டரடிப்புடி ஆழ்வார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கிடக்க பாய்ந்து நாவலிட்டு எழுதுகின்றோம் மன்றமர் தலைகள் மீதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ. ஸோ அந்த விதத்துல வந்து காவலில் புலனை வைத்து இந்த புலன் 5 இந்திரியங்களை வந்து ஜெயில போட்டு காவல் வச்சுட்டு மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி பண்றவாவா யோகிகள் தான் வந்து பகவத்கீதையிலும் கண்ணன் சொல்றானோ இல்லையோ, யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வசகம் இந்திரியாணேந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. எப்படி ஒரு ஆமை வந்து ஒரு ஆபத்து கஷ்டம் வரைச்சே டேஞ்சர் வரைச்சே அது வந்து தன்னுடைய தலையை ஃபுல்லா உள்ள இழுத்துன்றதோ, அது மாதிரி வந்து இந்த மாதிரி யோகிகள், அது மாதிரி இந்த யோகிகள் வந்து they will retract their sense organs from the sense objects அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி பண்றவா தான் வந்து இந்த தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவ தான் வந்து இது யோகத்தில் நிலை நிற்கிறவா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து 4 உடன் அடக்கி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 4 விஷயங்களை அவ அடக்கிடுவா, கண்ட்ரோல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. அந்த 4 விஷயங்கள் என்னங்கிறதுக்கு நிறைய இது வியாக்கியானங்கள் இருக்கு. ஒன்று ஈட்டிங், ஸ்லீப்பிங், ஃபியர், சென்சுவல் ப்ளஷர், அது எல்லாத்தையும் சாப்பிட்றது, தூங்குறது, பயம், இந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ், அது எல்லாத்தையும் நல்லா குறைச்சுருவா அப்படிங்கிற மாதிரி. என்னாக்க தீஸ் ஆர் திங்ஸ் டன் பை அனிமல்ஸ் அஸ் வெல், ஸோ டிஃப்ரென்ஷியேட் தெம் ஃப்ரம் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படிங்கிற 4ஐயும் அடக்கின்னு சொல்லலாம். பொய் சொல்லுதல், கோட் சொல்லுதல், கடுஞ்சொல் சொல்லுதல், பயனற்ற சொல்லுதல், பொய் சொல்லாமல் இருக்கிறது, கோல் சொல்லாமல் இருக்கிறது, மற்றவாளை பற்றி குத்தம் சொல்லாமல் இருக்கிறது, கடுஞ்சொல் சொல்லுதல், அதாவது அன்கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, பயனற்ற சொல்லுதல், யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டுடுவாவ அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்திரியங்களை பட்டிமேயாமல் அடக்கி, இந்திரியங்களை வந்து சுதந்திரமா போய் வந்து இந்த மாடுகளை வந்து அவுத்து விட்டாக்க போய் வந்து எல்லா இடங்களும் கண்ட இடங்களுக்கெல்லாம் போய் புல்லு மேயுமோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்ல, அந்த மாதிரி பட்டி மேயாமல் அடக்கி. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில கடைசி பதிகம் வந்து பட்டிமே அந்த மாதிரி ஒரு இது, ஒரு பட்டி அவுத்து விட்டது மாதிரி மாடு மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு சுதந்திரமா வந்து கொஞ்சம் கூட இதே இல்லாம இருக்க, வித் நோ ரெஸ்ட்ரெயின்ஸ் வாட்ஸ் எவர், இங்க போனதை பார்த்தேளா அப்படின்னு கண்ணனை சொல்றாளோ இல்லையோ, அதுதான் சொல்றாரு. அந்த மாதிரி பட்டிமையாமல் அடக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆகார நித்ரா பய மைத்துனங்களை விலக்கி சத்வகுண நிஷ்டரா இருந்து யோகு புரிந்து சம்சார படுகொழியை புல்மூட செய்பவர் அறிவார். அந்த மாதிரி சத்வகுண நிஷ்டராக இருந்து அப்படிங்கிறது பின்னாடி வரப்போறது அது. பட் இந்த 4 உடன் அடக்கிங்கிறது வள்ளுவரும் திருக்குறளை சொல்றார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். தர்மத்தை சொல்லியிருக்கு. அழுக்காறு இருக்கக்கூடாது. அழுக்காருன்னா ஜெலசி, பொறாமை இருக்கக்கூடாது. அவா வந்து இதை கிரீட்னு சொல்லலாம் அல்லது காமம்னு சொல்லலாம். காமம் ஃபார் சென்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது கிரீட் ஃபார் தி திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. வெகுளினா கோபம், இன்னாச்சொல்னாக்கா அன்கைண்ட் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆண்கம் இழுக்குனாக்க பண்ணக்கூடாது, மோசமானது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அறத்தில் சொல்லியிருக்கு, தர்மத்தில் சொல்லியிருக்குன்னு அந்த 4 கூட வச்சுக்கலாம். 4 அடக்கி முக்குணத்து 2 அவை அகற்றி. 3 குணங்கள் இருக்கு பாருங்க. சத்வகுணம்னு ஒன்று இருக்கு,
சத்வகுணம், தாமச குணம்னு ஒன்று இருக்கு, ராஜச குணம்னு ஒன்று இருக்கு. அந்த 3 குணத்துல 2 அகற்றி, 3ல வந்து எது விச் இஸ் பெஸ்ட்? சத்வகுணம். அந்த சத்வகுணத்தை மாத்திரம் வச்சுட்டு மற்ற 2த்தையும் ரிமூவ் பண்ணி 2 அகற்றி அந்த ஒன்றினில் ஒன்றின் நின்று அந்த மீதி இருக்கிற சத்வகுணத்தை அதுல நிலைச்சு நின்று ஆங்கு இரு பிறப்பு அறுப்போர் அறியும் தன்மை அது மாதிரி பண்ணி இரு பிறப்பு, இருங்கிறது இந்த இடத்துல வந்து 2ங்கிற நம்பர்ல, இருங்கிறது வந்து ரொம்ப லாங். அதாவது நம்ம பேர்த் இருக்கு, பேர்த் ஆஃப்டர் பேர்த் ஆஃப்டர் பேர்த் ஆஃப்டர் பேர்த் அப்படின்னு நம்ம சம்சாரத்துல உழண்டு இருக்கோமே, அது வந்து இரு பிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இரு பிறப்பு அறுப்போர் தன்மையை, அந்த மாதிரியான எண்ட்லெஸ் பேர்த்துகள் இருக்கே அதை வந்து கட் பண்றவ, அறுப்போர் அறியும் தன்மை, அவளுக்கு அப்படிப்பட்ட யோகிகள் மாத்திரம் தன்னா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது வந்து இந்த 6வது தாட் அப்படின்னு சொல்றான். 7வது தாட் என்ன சொல்றாரு? சிவா அந்த யுவர் சுப்ரீமசி இஸ் நாட் ஃபேதம்ட் பை சிவபெருமான் ஆர் அதர் தேவாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 2 ஃப்ரேஸ்ல சொல்றார். முக்கண்ணால் தோளைவாய் அறவோடு 6 பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனையே. என்ன சொல்றாருனாக்கா, சிவபெருமானை டிஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு கூட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது, ஈவன் ஹி இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் நோயிங் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 3 கண்ணுடைய, சிவபெருமானுக்கு 3 கண் இருக்கு, 4 தோல் இருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரி அவன் வந்து ஒரு பாம்பு ஒன்று வச்சுட்டு இருக்கான், அந்த பாம்புக்கு 5 வாய் இருக்கும். ஐவாய் அரவோடு, அரவுனா பாம்பு, 5 வாய் உள்ள பாம்போடு இருக்கிறவன் அவன். அது மாத்திரம் இல்ல, 6 பொதி சடையோன், அவனுடைய சடையில என்ன இருக்கும்? கங்கை இருக்கும் இல்லையா? கங்கைங்கிறது ஒரு நதி, 6. ஸோ இங்க உள்ள 6ங்கிறது வந்து even though it looks like a number, it's not a number. It refers to the other meaning of the word 6, அதாவது நதி. கங்கைங்கிற நதி பொதிஞ்சிருக்கிற, கங்காதேவி பொதிஞ்சிருக்கிற சடை, அது சடை இருக்கு இல்லையா? அந்த சடையோனான சிவபெருமான் அறிவரும் தன்மை, அவனால கூட உன்னை அறிஞ்சிக்க முடியாத தன்மை நீ உடையவன் நீ, அப்படிப்பட்ட பெருமையுள் நின்றன. அப்படிப்பட்ட சிவபெருமானை பெருமையோட, அவனால கூட உன்னை தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற பெருமையோடு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது எவ்வளவு மேன்மையாக இது அண்ணன் சுவாமிகள் சொல்றார். எவ்வளவு மேன்மை உடையராக இருந்தாலும் ஸ்வப்பிரயத்னத்தாலே, தன்னுடைய சொந்த முயற்சியாலே எம்பெருமானை கண்டுவிட வேண்டும் என்று முயன்றால் அவர்களுக்கு பகவத் விஷயம் அறியக்கூடியதல்ல என்று சாஸ்திரங்கள் கூறும். தன்னுடைய சொந்த பிரயத்னத்தினால, முயற்சினாலே எம்பெருமான ஐ வில் கெட் டு நோ ஹிம் அப்படின்ற யாரையும் ட்ரை பண்ணால்னாக்க they will fail miserably அப்படின்னு சொல்லும். பரமசிவன் வந்து எனக்கு 3 கண்ணு இருக்கு, எனக்கு இப்போ பாம்பு இருக்கு, அறம் வச்சுன்னு இருக்கேன், தலையில கங்கை இருக்கு, அதனால அப்படி வந்து ரொம்ப ஒரு ப்ரைடோடு இருந்தாலும் கூட, பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்க நிற்க. திருமாலையில வந்து தொண்டரடிப்படை ஆழ்வார் சொல்றார், கஜேந்திரனுக்கு போய் ஹெல்ப் பண்ணீரே சுவாமி, இது எவ்வளவோ பெரிய சிவபெருமான் பிரம்மா இவெல்லாம் வந்து எண்ணிலா ஊழி 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 யுகம் யுகமாக தவம் பண்ணிட்டு இருக்கா, அவன் பார்க்கணும், அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவளெல்லாம் வெள்கி நிற்ப. ஓ அது ஷேமிங் தம் அப்படிங்கிற மாதிரி, மேக்கிங் தம் எம்பாரஸ்ட் பிகாஸ் தேவ் நாட் பீன் ஏபிள் டு சக்சீட். நீர் வந்து ஒரு யானை போய் காப்பாற்றினீர், அந்த யானை என்ன சுவாமி தவம் பண்ணித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்றபடி அவனுக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் வாய்க்கவில்லை, சிவபெருமானுக்கு அந்த எம்பெருமானை பார்க்கறது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். 8வது தாட் வந்து வராக சொல்றாரு. அது ஒரே ஒரு ஃப்ரேஸ்ல சொல்றார். வராக அவதாரத்துல you held the 7 worlds in your teeth and brought auspiciousness to them. மங்களம் கொண்டு கொடுத்தேர் அப்படிங்கிற மாதிரி. 7 உலகு எயிற்றினில் கொண்டனையே. 7 உலகு அப்படின்னாக்கா என்ன அர்த்தத்தை சொல்றாருனாக்கா, இந்த 7 தீபங்களை உடைய பூமண்டலம், 7னாக்கா 7, 7 தீவுகளை, 7 kinds of islands உடைய அந்த பூமண்டலம் இருக்கே, அதை வந்து வராக அவதாரத்துல உம்முடைய எதுனால, கோரை பற்கள்னால, 8னாக்க கோரை பற்கள், அதனால தூக்கி நிறுத்தினேரே, அது வந்து இந்த 7 தீவுகளுடைய பூமியை அப்படிங்கிறதுக்கு 7 உலகு எயிற்றினில் கொண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த தீவுகளுடைய பேர், இந்த ஐலண்ட்ஸோட பேர் என்னங்கிறத சொல்றாரு அவர். சரியா? ஸோ இது வந்து 8வது. இது வந்து 9, 10, 11 வந்து each one is a one phrase by itself. அது என்னன்னாக்க you are enjoyed by அடியார், அடியார்களுக்கு உம்ம மாதிரி போக்கியம் ஒண்ணுமே கிடையாது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். அதுக்கப்புறம் வந்து நிறைய உங்களோட வெப்பன்ஸ் ஆர் ஸ்பிளண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். அது மாத்திரம் இல்ல, you are so handsome
ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறார். ஸோ இதெல்லாம் வந்து 3, 9, 10, 11 வந்து இந்த 3 தாட்ஸும் இருக்குதுல. ஸோ 9ல் பார்த்தேன்னா ஜஸ்ட் வந்து எம்பெருமான் வந்து அடியார்களுக்கு போகியம் அப்படிங்கிறது எப்படி சொன்னார்னாக்க, நீர் அடியார்களுக்கு அன்னமே நீர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யூ ஆர் போகியம், நீர்தான் அன்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யூ ஆர் என்ஜாய்ட் வித் யுவர் 6 குணாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது கூறிய அறுசுவை பயனும் ஆயினை அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழில் வந்து சாப்பாடுக்கு வந்து 6 விதமான சுவைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 6 விதமான சுவைகள் என்னன்னாக்க, திதிப்பாக இருக்க, ஸ்வீட்டாக இருக்கிறது, சாவர் இது புளிப்பாக இருக்கிறது, சால்ட்டி உப்பு 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 கரிக்கிற மாதிரி இருக்கிறது, பஞ்சன்ட் காரமாக இருக்கிறது, பிட்டர் காரம் இது கசக்கிறது, அஸ்ட்ரிஞ்சன்ட்னா துவர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 6 சுவைகள் உள்ள உணவு இருக்கு இல்லையா, இந்த சாப்பாடுகள். ஸோ சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் படி எம்பெருமானுக்கு படைக்கிற சாப்பாடு வந்து பண்றச்சே வந்து 6 சுவையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பட் அந்த 6 சுவைகளும் நீர்தான் சுவாமி. அந்த 6 சுவைகள் மாத்திரம் அல்ல, அந்த 6 சுவைகள் காண்பிக்கிற அன்னமும் நீர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. கூறிய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அறுசுவை பயனும் ஆயினை 6 விதமான இதுகளுடைய 6 விதமான சுவைகள் ரசங்களுடைய சாப்பாடும் அன்னமும் நீர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அன்னம்ங்கிறது வந்து எம்பெருமான் வந்து இஸ் போக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அர்த்தத்துல. தைத்திரிய உபநிஷத்துல சொல்றது வந்து ரசோ வைஹி சகம், அதை எம்பெருமான் வந்து அவன் ரசம் அப்படிங்கிற மாதிரி, அவன் தான் போக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது. ரசம் ஹேவாயம் லப்த்வானந்தி பவதி, அதை வந்து அடைஞ்சவா வந்து அவ ஆனந்தம், தே ஆர் இன் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. அந்த ரசத்தை அனுபவிச்சவா வந்து தே ஆர் இன் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெயின் திங் வந்து எம்பெருமான் வந்து ஒரு ரசம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்றது. எம்பெருமான் ரசம் நிறைந்த பண்டங்களாக இருக்கும் தன்மையை ஆழ்வாரை பாட்டில் கூறுகின்றார் அப்படின்னு இவர் அண்ணன் சுவாமிகளுக்கு வியாக்கியானம் சொல்றார். ஸோ அது வந்து பாருங்க, அவன் வந்து ரசம், அவன் தான் அன்னம். எம்பெருமான் அன்னம்ங்கிறது உபநிஷதுகள்லாம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அன்னம்னாக்க நாட் ஓன்லி லிட்ரலி அன்னம் மாத்திரம் இல்ல, அன்னம் மாதிரி போக்கியமானவன் அவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்துல சொல்றார். உண்ணும் சோறு, சாப்பிட்ற சாப்பாடு, பருகும் நீர், தி வாட்டர் தட் வி ட்ரிங்க், தின்னும் வெற்றிலை, நம்ம வாயில வந்து போகியத்துக்காக வேண்டி போட்டுக்கிறோமே வெற்றிலை, அது எல்லாமே கண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நாயகி சொன்னாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பாசுரத்துக்கு முடிவில் தான் வரும். அவள் வந்து திண்ணம் இளமான் வந்து அவள் திருக்கோளூருக்கு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த தாயார் சொல்ற மாதிரி வரும் இந்த பாசுரம். அதைத்தான் பகவத் ராமானுஜர் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை கிட்ட எடுத்து சொல்றாரு. அந்த பாசுரம் இது. அப்புறம் இன்னொரு பாசுரத்துல வந்து ரொம்ப அழகா சொல்றாரு வந்து, அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சுவாமி நான் உண்மை என்னன்னு சொல்றது சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அச்சுதன் ஃபுல் பாசுரத்தை வாசிக்கிறேன். இங்க வந்து அடியேன் இஸ் கிவன் ஜஸ்ட் ஒன்லி a small part of it. அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும், நச்சும்மா மருந்தம் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ, அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனியன்கோ பாலன்கேனோ. சுவாமி நீர் இவ்வளவு போகியமா இருக்கீரே சுவாமி, நான் உண்மை என்னன்னு சொல்றது சுவாமி. அது அர்த்தம் சொல்றாரு பாருங்கோ. எம்பெருமானை அச்சுதன் என்பேனோ, அச்சுதன் சொல்வேனா, அகிலஹேய பிரத்யநீகன் என்பேனா, எல்லா ஹேய குணங்களுக்கும் ஆப்போசிட் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்வேனா, தன்னடியார்களது புண்ணிய பாபம் என்கிற இரு வினைகளையும் போக்குவதும், அதை போக்குறவன் அந்த அமிர்தத்தின் ருஜையுடைய கருப்பு கட்டி என்பேனா அப்படிங்கிற மாதிரி. அந்த கருப்பு கட்டிங்கிறது இந்த அன்ரிஃபைன்ட் சுகர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கருப்பு கட்டி மாதிரி ரொம்ப திதிப்பா இருப்பானே அப்படின்னு சொல்வேனா, அறுவகை சுவையும் நிரம்பிய உணவு என்பேனா, அப்படி அந்த அன்னம்னு சொல்வேனா, அடிசல்னு சொல்வேனா, இனிவை பற்றி விரும்பப்படுவதுமான சிறந்த ஔஷதம் என்பேனோ, அதாவது இட்ஸ் தி மெடிசின் தட் வி சீக் ஃபார் ஆல் அவர் இல்ஸ் அப்படின்னு சொல்வேனா, நல்ல பார்க்கடலில் தோன்றிய அமிர்தம் என்பேனா, நெய் போலும் சுவையுடைய தேன் என்பேனா, பழம் என்பேனா, பால் என்பேனா. என்ன சுவாமி சொல்றது, இவ்வளவு போகியமா இருக்கீரே சுவாமி, நீர் வந்து இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் யூ ஆர் மச் மோர் தன் தட் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு அவர். அந்த என்கோன்னு வருது வந்து அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து they add to the beauty of that பாசுரம். அதைத்தான் சொல்றாரு அவர். திருமாலையிலையும் முதல் பாசுரத்துல இருந்து அறுசுவைங்கிறது சொல்றார். பச்சை மலை போல் மேனி, பவளவாய், கமலச்செங்கண், அச்சுதா, அமரர் ஏரே,
ஆயர்தம் கொழுந்தே அப்படின்னு 6 சொல்லி என்னும் இச்சுவை தவிர அது as if these are the 6 சுவைகள் அப்படின்னு உன்னை இப்படி சொல்றச்சே எனக்கு நிறைய சுவை வருது வாயில வந்து நிறைய ஐம் ஏபிள் டு என்ஜாய் இட். அந்த போக்கியம் இருக்கே அந்த 6 விதமான போக்கியம் அப்படிங்கிற மாதிரி இதை தவிர எனக்கு ஒன்றும் வேண்டாம் சுவாமின்னு சொல்றார். அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமானவர்களானே அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னாக்க கூறிய அறுசுவை பயனும் ஆயனை அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அடுத்த ஃப்ரேஸ்ல சொல்றார், டு டிஃபீட் தோஸ் நாட் இன்க்ளைன் டு யூ இஸ் போட் 5 ஸ்ப்ளெண்டிட் வெப்பன்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். சுடர்விடும் ஐம்படை அங்கையுள்ள அமர்ந்தனை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உங்களுடைய அழகான கையில வந்து 5 விதமான ஆயுதங்கள் சுடர்விடும் ஸ்ப்ளெண்டிட் கண்ணை பழிக்கிற ஜோதியுடைய 5 ஆயுதங்கள் வச்சு அமர்ந்தனை கையில they are sitting in your hands அப்படிங்கிற மாதிரி சொல்றார். For those who don't enjoy you carry 5 splendid weapons in your beautiful hands. இதை வந்து பெரிய திருமொழியில வந்து அவர் திரும்ப இதே ஆழ்வார் சொல்றார், வாழும் வரி வில்லும் வளை ஆழி கதை சங்கம் இவை அங்கை உடையான். இந்த பீட்ஸ் எப்படி வருது பாருங்க இந்த பெரிய திருமொழி பாசுரத்துல. வாழும் வரி வில்லும் வளை ஆழி கதை சங்கம் இவை அங்கை உடையான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த மாதிரி 5 விதமான இதுகளுடைய வாழ் வச்சுட்டு இருக்கான், இது வில் வச்சுட்டு இருக்கான், ஆழி வச்சுட்டு இருக்கான், கதை வச்சுட்டு இருக்கான், சங்கம் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி இதெல்லாம் அழகான திருக்கையில வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். உத்தமூர் சுவாமிகள் சொல்றார், உன்னை அனுபவிக்காத விரோதிகளை என்ன முந்தின ஃப்ரேஸ்ல வந்து நீ அனுபவிக்கிறவாளுக்கு நீ அறுசுவை அடிசல் மாதிரி சொல்றார் அவர். ஆனா அனுபவிக்காதவாளுக்கு நீர் வந்து ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கீங்கிறத அடுத்த லைன்லயே சொல்றாராம். உன்னை அனுபவிக்காத விரோதிகளை வெல்ல பஞ்சாயுதம் தரிக்கின்றாய், உன்னை அனுபவிப்பவர்களுக்கு அவையும் போக்கியமாயின. உன்னை அனுபவிக்கிறவாளுக்கு அந்த ஆயுதங்களை பார்த்தா ஆயுதங்கள் மாதிரியே தெரியல, அதுவும் ஆபரணங்கள் மாதிரி அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடுத்த phrase, oh handsome four-shouldered ocean-hued one that bewitches the devotees அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப அழகு சுவாமி, அடியார்கள் பார்த்தாலே அப்படி மயங்கி போயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சுந்தரனால் தோள் முன்னேர் வண்ண சுந்தரமானவன், ரொம்ப அழகானவன், 4 தோள்களை உடையவன். முன்னீர்ங்கிறது வந்து சமுத்திரத்துக்கு ஓஷனுக்கு பேருது. பிகாஸ் இட்ஸ் மேட் ஆஃப் 3 kinds of water from the river, water from the springs, water from the rain. அது அப்படிங்கிற மாதிரி முன்னீர் வண்ணக அப்படி கடல் போன்ற நிறமுடையவன் அப்படிங்கிற மாதிரி, சமுத்திரம் மாதிரி நீல நிறமுடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உத்தமூர் சுவாமிகள் சொல்றார், இது அர்த்தத்தை சொல்றச்சே அழகனே, சுந்தரங்கிற வார்த்தைக்கு அழகனே, உன்னை அனுபவிப்பவர்களுக்கு அடிமையில் தானே மனம் செல்லும். இவ்வளவு அழகா இருக்கே சுவாமி, இந்த அழகை பார்த்தாலே எல்லாருக்கும் இவனுக்கு எப்படியாவது அடிமை பண்ணணும்னு தானே தோணும். இதுக்கு பிராட்டிகளே சான்று என்று சொல்லுகிறார். அடுத்த ஃப்ரேஸ்ல என்ன சொல்ல போறாருனாக்கா, பிராட்டிகள் வந்து உன்னுடைய அழகுல மயங்கி உன்னுடைய காலே வந்து தங்களுடைய மிருதுவான கைகள்னால தடவி கொடுத்துட்டு இருக்கா எப்பவும் அப்படிங்கிறத சொல்ல போறார் அவர். அதான் சொல்றார் அவர் 12ல பார்த்தேன்னாக்க, enjoying Sri and Bhudevi's gentle caressing, you are immersed in yoga nitra அப்படிங்கிறத வந்து 3 phrases சொல்றார் அவர். நீரடி ஒன்றிய மனத்தா ஒரு மதி முகத்து மங்கையர் வரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனையே. அதாவது அந்த தேவி பிராட்டி சொல்ற, பெரிய பிராட்டியும் சொல்றார், பூதேவியும் சொல்றார். அவ 2 பேரும் தங்களுடைய மிருதுவான கைகள்னால உம்முடைய பூ போன்ற திருவடியர் வந்து இப்பவும் மெல்ல தடவி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றார்? நின் ஈரடி, உங்களுக்கு 2 திருவடி இருக்கு இல்லையா, அதுல ஒன்றிய மனத்தால் தங்களோட மனசை அதுல நிலைக்க வச்சு, அதுல நினைக்க வச்சு, அதுல ஒரு மதிமுகத்து மங்கையர், அவ இந்த 2 பிராட்டிகள் இருக்காளே, அவளுடைய முகத்தை பார்க்கணும் சுவாமி. இது இன்காம்பரபிளி பியூட்டிஃபுல். அது சந்திரன் மாதிரி இருக்கு. ஒரு மதிமுகத்து மங்கையர், மதினாக்க சந்திரன், ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும், இந்த 2 பிராட்டிகளும் மலரன அப்படிப்பட்ட தங்களுடைய இத with their flower soft hands அப்படிங்கிற மாதிரி சொல்றது, மலர் போன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மலரன கையின் அழகான கைகள்னால முப்பொழுதும் 3 வேளைகளும், அதாவது காலம்புற, உச்சி வேளையில, சாயங்காலம் அப்படிங்கிற 3 வேளைகள் சொல்வாளோ இல்லையோ, அதுதான் சொல்றாரு முப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரி. பட் லிட்ரலி யூ ஷுட் டேக் இட் டு மீன் ஆல்வேஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல முப்பொழுதும் வருட கரஸ் பண்ணிட்டு இருக்கா, வருடி கொடுத்துட்டு இருக்கா. அரி துயில்னாக்க தூக்கம், அரி துயில்னாக்க யோக நித்ரா, அரினாக்க
அறிவு வந்து தூங்கல. ஸோ இந்த அறிவு த அவேர்னஸ் ஸ்டில் இஸ் தேர். ஏன்னா எம்பெருமான் தூங்க முடியாது, உலகத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையது. அதனால வந்து அறிதுயிலம் வந்தன யோக நித்ரான்னு சொல்றது அதுதானே அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இதுல வந்து தாயார் பெரிய பிராட்டியும் பூதேவியும் அவனுடைய அழகுக்கு அடிமையாகி அவ வந்து எப்பவும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு இதை வந்து அண்ணன் சுவாமிகள் சொல்றாரு. ரொம்ப அழகா திருவாய்மொழி இன்னொரு பாசுரம் ஒன்று சொல்றாரு அவர். வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. ஆஹா, என்ன அழகான வார்த்தைகள், என்ன அழகான தாட் பாருங்கோ. என்ன சொல்றார் நம்மாழ்வார் சொல்றார், சுவாமி வடிவு இணை இல்லா, வடிவு அழகுக்கு இணையே இல்லாத, உருவத்தினுடைய அழகுக்கு இணையே ஈடே கிடையாத மலர் மகள், தாமரை பூவில் அமர்ந்திருக்கிற மலர் மகளான ஸ்ரீதேவி, மற்ற நிலமகள், அது தவிர நிலமகளான பூதேவி, அவ வந்து பிடிக்கும் மெல்லடியை, அவ பிடிச்சு விடுற அந்த மெல்லடி, சாஃப்டான அடி இருக்கு, திருவடி இருக்கே, அதை வந்து எனக்கும் பிடிச்சு விடணும்னு ஆசையா இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி அடியை, அப்படிப்பட்ட திருவடியை கொடுவினையேனும் பிடிக்க, இந்த கொடுமையான கர்மாக்கள் நிறைய, கொடுமையான பாவங்கள் நிறைய பண்ணிருக்கிற இந்த இவருக்கு அடியேன் இருக்கேனே பிடிக்காத பிடிக்கிறதுக்கு நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. நீனும் சுவாமி அடியனுக்கும் உம்முடைய திருவடியை வருடி கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா சுவாமி? அதனால ஒரு நாளைக்கு என்ன கூப்பிடலாமே அப்படிங்கிறார். கூவுதல் பண்ணலாமே சுவாமி, அல்லது வாங்க வா நம்மாழ்வார் சடகோபனே வா, இங்க வா, இங்க வந்து எனக்கு திருவடியை வந்து தடவி கொடு அப்படின்னு சொல்லலாமே. அல்லது இல்லைன்னாக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் we can make it even more convenient for me, you can come to where I am. வருதல் ஸோ கூவுதல்னாக்க அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மாழ்வாரை கூப்பிடுறது, வருதல்னாக்க நம்மாழ்வார் இருக்கிற இடத்துக்கு எம்பெருமான் வருது. இங்க வந்து நம்மாழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்தோ, அல்லது நம்மாழ்வார அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டுண்டோ வந்து எனக்கு என்னுடைய திருவடியை வருடி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க மாட்டீரா சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலைமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. என்ன அழகான தாட்ஸ், பியூட்டிஃபுல் தாட்ஸ். அது பண்ணுவோம் இல்லை. ஸோ இந்த திருவடியை வருடி கொடுக்கறதுங்கிறது வந்து பகவத் தியான சோபானத்துலையும் வருது. லக்ஷ்மி பூயோர் கரசரசி ஜெயர் லாலிதம் ரங்க பர்த்து பாதாம்போஜம் பிரதிபலதி மே பாவனா தீர்காயாம். லக்ஷ்மி பூயோர் கரசரசிஜ, தங்களுடைய தாமரை பூ போன்ற கரங்கள்னால, ஸோ ஒரு மலரால இன்னொரு மலர் திருவடியான மலரை வந்து தடவி கொடுத்துருக்கா. அந்த ரங்கபர்த்து அவனுடைய பாதாம்போஜம் பிரதிபல, அது வந்து என்னுடைய பிரதிபலத்தையுமே பாவனா தீர்க்கிக்கா, என்னுடைய மனம் என்னும் குளத்தில் அது வந்து பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்று சொல்லுகிறபடியே திங்கள் போன முகத்தரான திருமடந்தை மண்மடந்தை இருவரும் தமது குசும மிருது தம்முடைய குசும மலர் போன்ற சுகுமாரமான மிருதுவான திருக்கைகளாலே திருவடிகளை பிடிக்க ஆனந்தமாக யோக நித்ரை செய்தருள்பவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் யூ ஆர் த கிரியேட்டர் டிரெக்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறத சொல்றார் அவர். நெறிமுறை நால்வகை வருணமும் ஆயினை. நெறிமுறை அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற 4 வகை வர்ணமும் நீதான் சுவாமி அப்படிங்கிறார். அதாவது யூ ஆர் த ஒன் ஹூ கிரியேட்டட் தம், யூ ஆர் த ஒன் ஹூ ஆப்ரேட்ஸ் தம், யூ ஆர் த ஒன் ஹூ சூப்பர்வைசஸ் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதில் வந்து நம்ம பகவத்கீதையிலே எம்பெருமான் சொல்லியிருக்கான், சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் வித்யகர்த்தாரம் அவ்யயம். The 4 varnas were created by me. அவனே சொல்லியிருக்கான். அவன் பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹுராஜன்யஹ்ருதக, தன்னுடைய வெவ்வேறு அங்கங்கள்லேருந்து வெவ்வேறு வர்ணங்களை கிரியேட் பண்ணுற மாதிரி புருஷ சுத்தத்துலையும் சொல்லியிருக்கான். ஸோ அதனால யூ ஆர் த கிரியேட்டர் டிரெக்டர் ஆஃப் த 4 வர்ணாஸ் அப்படிங்க சொல்கிறார். அப்புறம் யூ ஆர் ஆல்சோ த கிரியேட்டர் டிரெக்டர் ஆஃப் த 5 எலமெண்ட்ஸ். 5 பூதங்கள் இருக்கே, அதை கிரியேட் பண்ண நீ தான். 5 பூதங்கள் மாத்திரம் இல்லை, ஜீவாத்மாக்களுக்கு குடியிருக்க வேண்டிய சரீரம் இருக்க,
இந்த சரீரமும் 5 பூதங்களால் ஆனது பார்த்தீங்களா? அந்த விதத்துல வந்து அந்த 5 பூதங்களுக்கும் நீதான் அந்தர்யாமியாக இருக்கே. அந்த 5 பூதங்களாலான இந்த சரீரம் இருக்கே, சரீரத்துக்கும் நீதான் அந்தர்யாமியாக இருக்கே. ஆத்மாவுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிறதுங்கிறது வேற விஷயம். அச்சேதனத்துக்குள்ளேயும் இருக்கிறவன் அவன் தானே அப்படிங்கிறத சொல்றார் அவர். மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே. ஜீவாத்மா வந்து மேதகம், அது இருக்கின்ற ஐம்பெரும் பூதமும் ஐம்பெரும் பூதங்களான சரீரமும் நீ, அதாவது அதனுடைய ஆத்மாவும் நீயாக இருக்கின்ற, அதுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கின்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிலம், நீர், தீகால், விசும்பு என்கிற பஞ்சமகா பூதங்களும் நீ இட்ட வழக்கு. அந்த பூதங்கள்லாம் நீ சொல்றது தான் பண்றது. அவரவர்களுடைய கர்மங்களுக்கு தகுதியாக உண்டாகிற பாஞ்ச பௌதிக சரீரங்களுக்கு அந்தராத்மாவாயிராய் நின்றாய். அந்த பஞ்சபூதங்களாலான சரீரம் இருக்கே, அதுக்கும் அந்தராத்மாவாக நீதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 5 பூதங்கள்ங்கிறது ரொம்ப திருச்சந்த விருத்தத்தில் முதல் பாசுரத்திலே அது ரொம்ப அழகாக நம்பர்ஸ் வச்சுட்டு திருமழிசை ஆழ்வார் சொல்றார். பூநிலாய 5மாய், புனர்க்கண் என்ற 4மாய், தீநிலாய 3மாய், சிறந்த கால் 2மாய், மீனிலாயது 1மாகி வேறு வேறு தன்மையாய், நீநிலாய வண்ணம் நின்ன யார் நினைக்க வல்லரை. பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரும். இன் சம் வேஸ் இட் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் திஸ் திருவள்ளுவருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய அர்த்தம் வந்து இட்ஸ் வெரி it will take a lot of time to go through this, but this bottom line வச்சுக்கோங்க. இந்த 5 பஞ்சபூதங்களும் நீதான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ற. 5மாய், 4மாய், 3மாய், 2மாய், 1ங்கிற நம்பர்ஸ்லாம் வருதோ இல்லையோ, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டம் லைன் மெசேஜ் என்னன்னாக்க பஞ்சபூதங்களே நீர்தான் சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றது இது. அப்புறம் வந்து யூ டிஃபீட்டட் 7 bulls to win up in nice hand அப்படிங்கிறது சொல்றார் அவர். அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்க சற்றனை. அதாவது நப்பின்னைய ஜெயிக்கிறதுக்காக, நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த 7 எருதுகளை நீர் அடக்கினேர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்றார் அவர். அறுபதம் முரலும், அவளுடைய நப்பின்னையோட கூந்தல் இருக்கே, தலைமுடி, அதுல வந்து அதனுடைய வாசனைனால இது அந்த வண்டுகள் வந்து, அறுபதம்னாக்கா 6-legged பம்பிள் பீஸ், முரலம் அதுகள் வந்து அதை பஸ்ஸிங் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த 6-legged bees and bumble bees வந்து they buzz around the her கூந்தல். அந்த கூந்தல்ங்கிறது வந்து கூந்தல் இல்லை, கூந்தலுடைய நப்பின்னை அப்படிங்கிறதுக்கு. ஸோ வெறும் கூந்தல்ங்கிறதோட நிறுத்தின்னு இருக்கார். பட் இட்ஸ் நாட் ரெஃபரிங் டு கூந்தல். அப்படிப்பட்ட கூந்தலை உடைய நப்பின்னை அப்படிங்கிற மாதிரி. அந்த நப்பின்னையின் காரணமாக அவளை ஜெயிக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 7 விடை அடங்க சற்றனை, 7 புல்ஸ் இருக்கு இல்லையா, 7 எருதுகளை வந்து அடக்கி அதுகளை அழித்தாயினி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது குலசேகர அழகா சொல்றாரு. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன், ஆனேறு 7 வென்றான் அடிமைத்திறமல்ல. எனக்கு பண்ண வேணுங்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா சுவாமி, அந்த 7 எருதுகளை அடக்கினானே அவனுக்கு அடிமையானும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கூனேரி சங்கம் எடுத்தாந்தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்னு இந்த விருத்தாந்தத்தை ஞாபகப்படுத்திக்கிறார் அவர். அது வந்து இந்த 15வது தாட். அது 16வது தாட், யூ ஆர் பியாண்ட் தி எபிலிட்டி ஆஃப் 6 religions to comprehend you. அந்த காலத்துல வந்து there were various மதங்கள். அந்த மதங்கள் வந்து they may or may not be very popular nowadays. அதெல்லாம் வந்து எஸ்பெஷலி 6 மதங்கள் சொல்லுவா. 6 மதங்கள்ன்றது 6 philosophies அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து 6 சமயமும், those 6 kinds of philosophies, அறிவரு நிலையினை, அவளுக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஒன்ன, அவளுக்கெல்லாம் தெரியாது ஒன்ன, அப்படிப்பட்ட அவள் வெல் பியாண்ட் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது அறிவரு நிலையினை, அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நிலையினை தெரிஞ்சுக்க முடியாத, அறிவு அருனாக்கா தெரிஞ்சுக்க முடியாத நிலை உடையவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். The 6 kinds of religions that don't recognize you, you are incapable of being known by the சாக்கியர், உலூக்கியர், பௌத்தர், சார்வாகர், பாசுபதர், காணாதர் அப்படிங்கிற மாதிரி. You just have to remember that they are different religions. You don't have to, at the moment, I don't want to go into the details of what each one of them represents. But anaka பாஹ்ய, அதாவது வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், குதிருஷ்டி, வேதத்துக்கு தவறான அர்த்தம் சொல்பவர்கள், இப்படிப்பட்ட மதஸ்தர்களாலே அறிந்து கொள்ள முடியாதவன். ஸோ தோஸ் who either don't accept the Vedas or who interpret the Vedas wrongly, அவளால் புரிஞ்சு கொள்ள முடியாதவன் அவன் அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு வந்து உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் வந்து அவளுக்கு தெரிஞ்சுக்க முடியாதது. எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையை பெற்ற ஆழ்வார் போல்வர்க்கு அவை தெரியுமே அன்றி மற்றையோருக்கு தெரிய விறகில்லை, மற்றவாளுக்கெல்லாம் தெரிய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 17-18 பார்த்தேன்னாக்கா, இப்போ ஸ்ரீதேவியை வந்து உன்னுடைய
திருமார்புல வக்ஷஸ்தலத்தில் வச்சுருக்கேன். ஷீ ஷைன் ஸ்ப்ளெண்டிட்லி இன் யுவர் திருமார்பு. ஐம்பால் ஓதியை ஆகத்திருத்தினை, ஐம்பால் ஓதியை ஆகத்திருத்தினை. The ஐம்பால் ஓதியின் refers to ஸ்ரீதேவி. இந்த ஓதினாக்க கூந்தல் again. ஸ்ரீதேவியுடைய கூந்தல் வந்து 5 விதமான குணங்களுடைய கூந்தலாம். அது என்னன்னாக்கா சாஃப்டா இருக்குமா, டார்க்கா இருக்குமா, நீளமா இருக்குமா, கூலாக குளிர்ச்சியோடு இருக்குமா, நல்ல மனமோட இருக்குமா. அது இந்த ஐம்பால் ஓதியை அப்படிப்பட்ட 5 குணங்களுடைய கூந்தல்னு அர்த்தம். again this ஓதி கூந்தல் refers not to the கூந்தல் itself. அந்த மாதிரி கூந்தலையுடைய ஸ்ரீதேவி அவளை வந்து ஆகத்திருத்தினை உன்னுடைய திருமார்புல வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து யூ கிவ் த ஃபோர் புருஷார்த்தம்ஸ். அது வந்து அது சொல்றாரு அவர். யூ டிரெக்ட் ஆப்ரேட் பிரம்மா ருத்ரா இந்திரா. யூ டெலிவர் பிளிஸ் அண்ட் சஃபரிங். யூ டெலிவர் மோக்ஷம் சம்சாரம். You deliver both trivial palans and supreme palans, and you are the incomparable, all-pervading one அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அறம் முதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய். அறம் முதல் 4 அவையாய், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழ்ல 4 விதமான புருஷார்த்தம் சொல்லுவா. ஸோ அதை வந்து இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த அறம் முதல் அறம்லேருந்து ஆரம்பிச்சு உள்ள 4 புருஷார்த்தங்கள் இருக்கே அவையாய், அதெல்லாம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொடுக்குறவன் நீ தான் அப்படிங்கிற மாதிரி. மூர்த்தி மூன்றாய், 3 மூர்த்தி நீ தான், மும்மூர்த்திகள் நீ அப்படிங்கிற மாதிரி. நார்மலி வில் திங்க் ஆஃப் மும்மூர்த்தி அப்படிங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மாதிரி. அவெல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி. பட் இட் டசன்ட் மேக், உத்தமூர் சுவாமிகள் சொல்றார், அதில் இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு சே விஷ்ணு நீதான் விஷ்ணுகிட்டே சொல்றது. இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதனால மும்மூர்த்திகளை நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னாக்க சிவா பிரம்மா இந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதனால அந்த மும்மூர்த்திகளும் நீதான், அவளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்து அவளை ஆப்ரேட் பண்ணி வைக்கிறதும் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இருவகை பயனாய் ஒன்றாய் விருந்து நின்றனை. 2 விதமான பலன்கள் கொடுக்கிறவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படின்னாக்கா சுகம் துக்கம் கொடுக்கிறவன், அல்லது மோக்ஷம் சம்சாரம் கொடுக்கிறவன், கண்டினியூவேஷன் ஆஃப் சம்சாரம் ஆர் மோக்ஷம் கொடுக்கிறவன், அல்லது ட்ரிவியல் பலன்கள் கேட்டால் ட்ரிவியல் பலன் கொடுப்பான், இந்த சுப்ரீம் பலன்கள் கேட்டால் சுப்ரீம் பலன்கள் கொடுக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இருவகை பயனாய் ஒன்றாய் விருந்து நின்றனை. ஒன்றாய் விருந்து நின்றனாக்க இந்த பிகினிங் யூ ஆர் த ஒன்லி ஒன். அதுக்கப்புறம் வந்து நீ டிசைடட் டு கிரியேட் த வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா கிரியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதைத்தான் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தும் ரொம்ப அழகா சொல்றது. சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து உத்தாலகர் வந்து நம்ம உயர்நலம் அப்படிங்கிற பதிகத்தை கத்துக்கிறச்சே இதை நம்ம பார்த்துருக்கோம். உத்தாலகர் வந்து தன்னுடைய பையனான ஸ்வேதகேது கிட்ட சொல்றார் அவர், சதேவ சோம்ய இதமக்ரேயம் ஆசீதேகமேவ அத்விதீயம். அதாவது சோம்ய, ஓ யங் மேன் அப்படின்னு சொல்ற ஸ்வேதகேது கிட்ட, இந்த சதே இதம் ஆக்ரேத் இதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி பிஃபோர் திஸ் வேர்ல்ட், அதுக்கு முன்னாடி அவன் மாத்திரம்தான் சத் ஏவ ஒண்ணுதான், அந்த சுப்ரீம் பீயிங் வந்து ஒண்ணு மாத்திரம்தான் இருந்தது. there was Brahman only. தேவன் without any அத்விதீயம், ஒண்ணுமே இல்லாம, with no second to it, there was nothing beyond it, beside it அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயைதி தத்தேஜக ஸ்ருஜத. அப்போ அந்த சுப்ரீம் பீயிங் விச் வாஸ் ஆல் அலோன் என்ன சொல்லிட்டுனாக்கா, அதான் பரபிரம்மனான சீமன் எம்பெருமான், தட் எக்ஸிஸ்டன்ஸ் டிசைடட் I shall be many, பகுஸ்யாம், I shall be many அப்படிங்கிற மாதிரி சொல்லி, I shall be one சொல்லி கிரியேட்டட் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் நெருப்புலேருந்து மற்றதுகள் வந்தது அப்படிங்கிற மாதிரி வரிசையா சொல்றார். அதைத்தான் முதல்ல ஒன்றாக இருந்து விரிந்து நின்றன, then you multiplied அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்புறம் வந்து ஓ லார்ட், இப்போ வந்து இப்போ இதோட இந்த ரதபந்தம் முடிஞ்சு போயிடுது. பார்த்தீங்கன்னாக்கா அந்த 171 அப்படிங்கிற கடைசி வந்து இந்த 4 எல்லாம் 7 6 5 4 3 2 1 அப்படின்னு இந்த கடைசி 171ங்கிற பாட்டம் டியர் முடிஞ்சு போயிடுத்து. மீதி உண்மை. ஸோ ரைட் நான் அந்த திருவள்ளுக்கூற்றிருக்கை ரதபந்தம் பார்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ மீதி உள்ள ஃபியூ ஃப்ரேசஸ்ல திருக்குடந்தையோடைய அழக சொல்றார். அந்த திருக்குடந்தையில் உள்ள எம்பெருமானுக்கு பிரார்த்தனை பண்றார், எனக்கு லிபரேஷன், எனக்கு மோட்சம் கொடுன்னு சொல்றார் அவர். குன்றா, ஸோ ஓ லார்ட் ஆஃப் திருக்குடந்தை, தட் இஸ் ரிச் இன் நேச்சுரல் பியூட்டி அண்ட் வெல்த், ஓ ஃபர்ஸ்ட் காஸ், ஸோ ஆதி மூலமே, ஓ
or reclining in yoga, or one reclining in yoga nidra pose, I surrender at your திருவடிஸ் bless me with liberation அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். இல்லை அழகா திருக்குழந்தையோட அழகை ரொம்ப டிஸ்கிரைப் பண்றார். அடியன் பாட்டம்ல வந்து கீழே பார்த்தேன்னாக்க அடியன் is reminded of how Kamban has described the beauty of Ayodhya. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னு ரொம்ப அழகான பாசனம் ஒன்று வரும். கொண்டல்கள் முழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை ஏழி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும். அது அந்த ஊர்ல வயல்கள், அயோத்தியாவோட வயல்கள் எப்படின்னு மயில்கள்லாம் இட்ஸ் லைக் அ டான்ஸ் ஸ்டேஜ் வித் லாட் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ் மாதிரி இருக்குமா. தண்டலை மயில்களாட, மயில்கள் டான்ஸ் ஆடுமா. தாமரை விளக்கம் தாங்க, தாமரை பூ வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்குமா. கொண்டல்கள் முழவின் ஏங்க மேகங்கள் வந்து மத்தளம் அடிக்கிற மாதிரி முழங்குமாம். குவளை கண் விழித்து நோக்க, குவளை மலர்கள் வந்து கண்ணை விழிச்சு பார்க்குற மாதிரி ஆடியன்ஸ் மாதிரி இருக்குமா. தென்திரை எழுநி காட்ட, அந்த வயல்கள் ஜலம் தங்கி இருக்குமோ இல்லையோ, ரைஸ் ஃபீல்ட்ஸில் வந்து பேடி ஃபீல்ட்ஸில் ஜலம் தங்கியிருக்கும். அதில் உள்ள அலைகள் வந்து இந்த திரை எழுநி காட்ட, அந்த ஸ்டேஜ் ஸ்க்ரீனுடைய அந்த வேவ்ஸ் மாதிரி காமிக்கிறது தான். தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, வண்டுகள் வந்து யாழோட இசை உண்டாக்கின்னு இருக்கா. அப்படி இருக்க மருதம் வீட்டு இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். அந்த வயல்கள்லாம் அயோத்தியாவில் அப்படி இருக்கும்னு சொல்றார். அது மாதிரி இவர் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றார். குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை. You'll notice that there are no red numbers or green numbers because there are no numbers in this part of the thiruvezhukURRirukkai because the ratham structure has been completed. குன்றா மது மலர் சோலை, ஃப்ளவர் கார்டன்ஸ். அது வந்து அதில் நிறைய நெக்டர், மது நிறைய இருக்கும். குன்றா மது, இது நெவர் எண்டிங், நெவர் எக்ஸாஸ்டட், அந்த மாதிரி இருக்கும். இது நெக்டர் ரிச் ஃப்ளவர் கார்டன். வன்கொடி படப்பை, படப்பைனாக்கா தோட்டங்கள், அகெயின் கார்டன்ஸ். வன்கொடின்னு ரெஃபர் பண்ணுறது ரொம்ப அழகான வெற்றிலை கொடிகள், வெத்தலைன்னு சொல்கிறோமே, இந்த வெத்தலை கொடிகள் நிறைந்த தோற்றங்கள் இருக்கும். வரு புனல் பொன்னி மாமணி அலைக்கும். பொன்னி நதி, காவேரி நதி வெள்ளத்தோட வருது. அது வரச்சே சும்மா வருது இல்லை, வெறுங்கையோட வருது இல்லை. பெரிய பெரிய மணிகள்லாம் அப்படி எடுத்துன்னு வந்து அப்படி ஷோர்ல, கரைகள்ல அப்படி தள்ளி விடுறதாம். வரு புனல் பொன்னி மாமணி அலைக்கும். அவ்வளவு செழிப்பான ஒரு திருக்குடந்தை. ஏன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருக்கோ இல்லையோ அதுக்கு. சென்னல் ஒன் கழனே திகழ்வனம் உடுத்த. அங்க வந்து ஒன் கழனி பேடி ஃபீல்ட்ஸ், ஒன் ரொம்ப குளோரியஸ் பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதுல சென்னல் சிவப்பு நெற்கள் பேடிஸ் நிறைய இருக்கும். திகழ்வனம், வனம்னாக்க ஃபாரஸ்ட் ஆர் wooded ஏரியாஸ். திகழ் ஸ்ப்ளெண்டிட், ரொம்ப அழகான வனங்கள் வந்து உடுத்த அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெண் வந்து தன்னுடைய புடவை உடுத்திப்பாளே தன்னுடைய உடம்பை சுற்றி, அது மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுகள் வந்து அவளுக்கு அழகுபடுத்துகிற மாதிரி சுற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. திகழ்வனம் உடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை. கற்போர் ஸ்காலர்ஸுக்காக வேண்டியே பண்ண ஊரா அது. கற்போர் புரிசை கனக மாளிகை. அதில் வந்து கோல்டன் மேன்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் தெரியுமா, அந்த கோல்டன் மேன்ஷன்ஸ். நிமிர் கொடி விசும்பில் இளம்பிறை துவக்கும். நிமிர் கொடி, அதுலேருந்து இந்த இதுகள் ஃப்ளாக் ஸ்டாஃப் இருக்குமோ இல்லையோ, துவஜஸ்தம்பம், அது ரொம்ப ஏற்கனவே இந்த கனக மாளிகைகள், இந்த கோல்டன் மேன்ஷன்ஸே டாலாக இருக்கும். அதுலேருந்து இந்த அவா வந்து தங்களுடைய கொடிகளை வந்து துவஜஸ்தம்பம் வச்சுட்டு, அது பெரிய பெரிய அந்த துவஜஸ்தம்பம் வந்து வானத்தையே முட்டுமா. அது என்னக்கா இளம்பிறை துவக்கும் அப்படிங்கிற மாதிரி. சந்திரனையே தொட்டுன்னு இருக்குமா இளம்பிறை, இந்த யங் மூன் அதையே தொட்டுன்னு இருக்கும். அது செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை. செல்வம் மெல்கு, செல்வம்னா வெல்த். அது வெல்த்னாக்கா எம்பெருமானுடைய பிளஸ்ஸிங்னு வச்சுக்கலாம். அதில் பிளஸ்ஸிங் இருக்கே, நேச்சுரல் வெல்த்தும் ஜாஸ்தி, எம்பெருமானுடைய கட்டாட்சமும் அதுக்கு ஜாஸ்தி. மல்குனாக்க நிறைஞ்சிருக்கிற தென் திருக்குடந்தைங்கிற ஊர் தெற்கு தேசத்துல தமிழ்நாட்டில் இருக்கோ இல்லையோ, அப்படிப்பட்ட தென் திருக்குடந்தைன்னு. இந்த ஃப்ரேஸ் வந்து இட்ஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ் when you chant it. செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை, செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை, அந்தணர் மந்திர மொழியுடன் வணங்க. திருக்குடந்தையில் உள்ள வேதிக் பிராமின்ஸ் வந்து they worship with வேதிக் மந்த்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியன் ஆல்ரெடி கேவ் யூ these 2 examples. அதனுடைய இந்த வேதத்தினுடைய சாண்டிங் வந்து ரைவல்ஸ் தி கோஷம், சமுத்திரத்தினுடைய அலை கோஷத்துக்கு நிகராக இருக்கும். அதே மாதிரி புகை வந்து தேவரோகத்துக்கே போய் அங்கே மறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இது. அப்புறம் ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம. ஆடு, அதாவது ஆதிசேஷன் அப்படிங்கிற நாகத்து மேல
யோக நித்திரை பண்ற பரமனே அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் ஒன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பு எப்படி ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பு, அரவுனா பாம்பு, ஆடு படமாடுகிற ஆடுகின்ற படம் இருக்கு அதுகிட்ட, ஆடரவமளியில் அரித்துயில் அமர்ந்த பரம ஆடு அரவு அமளியில் அதனுடைய படுக்கையில வந்து அரித்துயில் யோக நித்ரையில அமர்ந்து அமர்ந்த பரம இருக்கின்ற வீட்டு சயனிக்கின்ற எம்பெருமானே ஒரு சுப்ரீம் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த எம்பெருமான் வந்து சயன திருக்கோலத்தில் இருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றார். இதனை வந்து ஆறாவமுதே அப்படிங்கிற பாடல் ரொம்ப அழகா சொல்றார். செம்மா கமலம் செழிநீர் மிசை கண்மலரும் திருக்குழந்தையை அம்மா மலர் கண் வளர்கின்றானே என்ன செய்கேனே ஆராமுதே சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு நம்மாழ்வார் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது ஆறாவது பதிகத்துல பார்த்துருக்கோம். சுவாமி நம்ம திருக்குடந்தையில வந்து பார்த்தேன் சுவாமி, பார்க்குறேன் சுவாமி உண்மை நீர் வந்து நான் முழிச்சுட்டு அடியேன்னு அப்படி ஓடி வந்து எதிர்கொண்டு வரவேற்பேர் அப்படின்னு நினைச்சுட்டு வரேன் சுவாமி. ஆனா நீங்க வந்து சைன திருக்கோலத்துல இருக்கே சுவாமி, இந்த ஊர்ல உள்ள தாமரை பூக்கள்லாம் வந்து மலர்ந்து இருக்கே சுவாமி, ஆனா உம்முடைய திருக்கண்ணான தாமரை பூ வந்து இது கண் வளர்ந்துன்னு இருக்கே சுவாமி அப்படின்னு சொல்றார். செம்மா மலர் கமலம் செழுநீர் மிசை கண் மலரும் அந்த தாமரைகள், அந்த இந்த பிசிக்கல் தாமரை ஃப்ளவர்ஸ் வந்து அதுகள்லாம் மலர்ந்துருக்கு. ஆனா தாமரை போன்று உம்முடைய கண்கள் வந்து கண் வளர்ந்துன்னு இருக்கே சுவாமி, கண் மூடின்னு இருக்கே சுவாமி. நான் என்ன செய்வேன் சுவாமி, இது வந்து உம்மை பார்க்கணும்னு வந்திருக்கேன், உங்க கூட உரையாடணும்னு வந்திருக்கேனே சுவாமி, அது என் மாதிரி ஏமாந்து போயிட்டேனே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரொம்ப அழகானது. அதுதான் சொல்ற ஆடரவ அமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம கடலோன் கைமிசை கண் வளர்வது போல், கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் அப்படின்னு திருவாசிரியத்துல வரும் அது. அதே மாதிரி வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்ததன் மேலே கள்ளநித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கோல் என்று ஆசையினாலேன்னு பெரிய ஆழ்வார்னு சொல்றார். ஆகா என்ன அழகான தோற்றம் அது. இந்த கள்ள நித்திரை, இந்த யோக நித்திரை இருக்கே, அதுல வந்து அந்த யோக நித்திரை வந்து பார்க்கணுங்கிற ஆசையினால அப்படின்னு சொல்றார் அவர். அது வந்து பார்க்க முடியல சுவாமி, மனசால தான் நினைச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவர் கதறார் பெரியாழ்வார் வந்து. அதை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வாக்கு தூய்மையினாலே அப்படிங்கிற பதிகத்துல. அப்புறம் வந்து கடைசி ஃப்ரேஸ் வருது. கடைசி ஃப்ரேஸ் வரைச்சு அது வந்து யூ வில் சே இட் டிஃப்ரெண்ட்லி, அதனுடைய டியூன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஜஸ்ட் டு show you that I'll chant the previous phrase and then also chant the last phrase. LPங்கிறது லாஸ்ட் ஃப்ரேஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரமயன் நின்னடியினை பணிவன் வருமிடரகலமாற்றோ வினையேயம். நின்னடியினை பணிவன், உன்னுடைய 2 திருவடிகளையும் நான் வணங்குறேன் சுவாமி. வரும் எனக்கு வர்ற கஷ்டங்களை அகல போகிற மாதிரி மாத்திடும் சுவாமி. இது வினை அப்படிப்பட்ட என்னுடைய வினைகளெல்லாம் மாத்திடும் சுவாமி. ஸோ தட் ஐ டோன்ட் கெட் பார்ன் இன் த சம்சாரா அகெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் என்னுடைய அர்த்தமே. அவருடைய ரிக்வெஸ்டே அதான், ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ன் இன் த சம்சாரா அகெயின். வரும் இடர் அகல மாற்றோ வினையை, இடம் வரும் இடர்னாக்கா அடுத்த பேர்த் வந்து எனக்கு வேண்டாம் சுவாமி, அதை வந்து மாத்திடும், என்னுடைய வினைகளெல்லாம் போக்கடிச்சுட்டு எனக்கு பரமபதத்தையே கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மாற்றோ வினையே அப்படிங்கிற மாதிரி. அரியன் bows, surrenders at your 2 திருவடிஸ். Please destroy all my bad karma so that all the future sufferings or births are removed and Ariyan is blessed with moksham அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழகா முடிக்கிறார். அண்ணன் சுவாமிகள் வந்து ஃபைனல் வேர்ட்ஸ் சொல்றச்சே, தம்முடைய ஆர்த்தி, தம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தோற்ற திருவடியிலே தீர்க்க சரணாகதி பண்ணியும் இன்னும் இவரை கொண்டு, அதாவது சேயிங் இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரே அவர், சரி இவரை நான் பரமபதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பண்ணல. அதனால அவருக்கு தன் முகம் காட்டாம இருந்தான். அதனால ended up doing two models, சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு பண்ணாருங்கிறத சொல்றார். இவரை கொண்டு சில திவ்ய பிரபந்தங்களை வெளியெடுத்து உலகத்தை வாழ்விக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் இவ்வாழ்வார்க்கு வந்து முகம் காட்டாது ஒழியவே இனி மடல் ஊற புகுகின்றார். இவ்வளவு இவர் ஒரு எமோஷனலா டீப்பா அவர் வந்து ப்ரே பண்ணிட்டதுக்கு அப்புறமும் கூட எம்பெருமான் வந்து தன் முகம் காட்டல. அதனால தி ஆழ்வார் ended up having to compose 2 more
பிரபந்தம், சிறிய திருமடல் அண்ட் பெரிய திருமடல். சிறிய திருமடல் உபன்யாசம் அடியேன் சாதிச்சிருக்கேன், அது யூடியூப்ல இருக்கும். உத்தமூர் சுவாமிகள் வந்து அவருடைய கன்க்ளூடிங் வேர்ட்ஸ் சொல்றார். பிரம்மனை படைத்த போது பிகினிங் வேர்ட்ஸே அப்படிதான் ஆரம்பிக்கிறது இல்லையா? ஒரு பேருந்தி இருமலர் தவிசில்னு ஆரம்பிக்கிறதே பிரம்மனை படைத்த போது அங்கே சயனித்திருந்தது போல் இங்கும் சயனித்து உலகுக்கு இவ்வளவு உதவுகின்ற உன்னை சரணமடைகின்றேன் சுவாமி. பிரம்மனை படைக்கிறச்சே நீ வந்து சயன கோலத்துல இருந்து படைச்சேர், இதே மாதிரி ஆறாவமுதனாக இங்கேயும் சயன திருக்கோலத்துல தான் இது பண்றேர். அதனால வந்து உன்னை சரணம் அடைகின்றேன். துக்கங்கள் எல்லாம் என்னை அண்டாதபடி எனது வினைகள் அனைவற்றையும் விளக்கி அருள வேணும். என்ன கஷ்டங்களே வராதபடி, இன்னொரு பேர்த் வராதபடி என்னை பார்த்துக்கணும். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்மன விந்ததி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அதாவது ரதத்துல இருக்கிற கேசவன், அதாவது இப்போ மகாபாரதத்துல அவன் ரதத்துல இருக்கிற கேசவன் தானே அவன். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா, ரதத்துல இருக்கிற கேசவனை பார்த்தாக்க புனர்ஜன்மன விந்ததி, அவனுக்கு இன்னொரு ஜென்மமே கிடைக்காது, அதாவது மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிறதா. அதே மாதிரி திருக்குடந்தையில சேவை சாதிக்கிறவன் வந்து ரத ரூபத்துல உள்ள கோவில்ல சேவை சாதிக்கிற கேசவன் இல்லையா அவன். அதனால திருக்குடந்தையில உள்ள எம்பெருமான சேவிச்சாக்க அதுவே மோட்சத்துக்கு காரணமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்கிறதால் எல்லா பலனையும் அளிப்பவன், தேரோடு இருப்பதால் ஆசிரியர் உள்ளவிடம் உடனே ஓடி வரக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்றார். ஆசிரியர் உள்ள இடம் உடனே வரக்கூடியவன் அப்படிங்கிற படிச்சுக்கோங்க. அது வந்து அவன் தேர் வேற வச்சுட்டு இருக்கான். அதனால வந்து ஆசிரியர்கள் அடியார்கள் இருக்கிற இடத்துல எங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஓடி வந்துடுவான். அது மாத்திரம் அல்ல, வேதமூர்த்தியான கருடனே இவனுடைய ரதம். இவ்வாறு அருளி எனக்கு என்றும் ஆறாவமுதமாக வேணும் என்று, இப்படி மாதிரி எனக்கு அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணி எப்பவும் ஆறாவமுதனாக இருக்கணும் சுவாமி அப்படிங்கிறார். இதோட திருவழுக்கூற்றுருக்கை பாசுரம் ஒரு சிங்கிள் பாசுரம் முடிகிறது. யூஸ்வலி இதை கன்க்ளூடிங் பாசுரமா இன்னொன்று கம்பன் எழுதின ஒரு பாசுரம் ஒன்று சேர்த்துப்பாது, அது அடியேன்னு சாதிச்சுடுறது. இடம் கொண்ட நெஞ்சத்திணங்கி கிடப்பன என்றும் பொன்னே தடங்கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன் பூங்குடந்தையே விடம் கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கண் தழலுமிழ்வாய் படம் கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே. கம்பனுடைய பாசத்துல என்ன சொல்றேன்னாக்க, இடம் கொண்ட நெஞ்சத் அவனுடைய எம்பெருமானுடைய படம் கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்கள். இந்த இதுல திருக்குடந்தையில படம் எடுத்து இருக்கிற இந்த பாம்பு ஆதிசேஷன் அது மேல பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் இருக்கே, அந்த திருப்பாதங்கள் வந்து இடம் கொண்ட என் என்னுடைய நெஞ்சத்துல நிறைய இடம் இருக்கு. ஏன்னா இவனுக்கே ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஒரு பெரிய சிட்டி மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதில் ஆசை இருக்கு. அந்த ஆசைனால என்னுடைய நெஞ்சம் என்னுடைய ஹிருதயமே பெருசாகி இவனுக்கு இடம் கொடுக்கறதுக்காக வேண்டி பெருசா இருக்கு. இடம் கொண்ட நெஞ்சத்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு சுவாமி, அதுல இணங்கி கிடப்பின. அதுல இவனுடைய திருவடிகள் ரொம்ப ஆசையோடு இருக்கு. என்றும் பொன்னி தடம் கொண்ட தாமரை சூழும் மலர்ந்ததன் பூங்குழந்தை. இது பூங்குழந்தை எப்படின்னாக்க, பொன்னி நதியுடைய காவிரி நதியினுடைய கரைகள் ஒரு பக்கம் இருக்கும், தாமரை சூழும் மலர்ந்த தாமரை மலர்கள் இருக்கிற சோலைகள் எல்லாம் எல்லா பக்கமும் சுத்தி வர இருக்கும். அதுல வந்து விடம் கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கண் தழல் உமிழ்வாய், அங்க அந்த பாம்பை டிஸ்கிரைப் பண்றார். படம் கொண்ட பாம்பனை, இந்த பாம்பு இருக்கு ஆதிசேஷனுடைய பாம்பு, அதுக்கு விஷம் நிறைய இருக்கும், வெண்பல் ஒயிட் டீத் இருக்கும், கருந்துத்தி பிளாக் மார்க் ஒன்று இருக்கும், செங்கண் சிவப்பு கண்கள் இருக்கும், தழல் உமிழ்வாய் ஸ்பிரிங் ஃபயர் தழல் உமிழ்கின்ற வாய் இருக்கும், படம் கொண்ட படம் எடுத்து ஆடும் அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷனுடைய மெத்த மேல படுக்கை மேல பள்ளி கொண்டவன் ஆன திருக்குடந்தை ஆறாவமுதன். அவனுடைய திருப்பாதங்கள் வந்து எப்பொழுதும் இடங்கொண்ட நெஞ்சத்து இணங்கி கிடப்பன அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். I just wanted to mention one more thing. The last திருவழுக்கூற்றிருக்கையினுடைய முடிவில் வந்து because it's only one பாசுரம், that பாசுரம் is repeated. So the whole 46 lines வந்து ஒரு தரம் ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் the whole 46 lines வந்து திருப்பி சொல்லுவாது. That's why this R for repeat is here. Okay, so இத்துடன் அடியேன் இதை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ரொம்ப அற்புதமான பிரபந்தம். அதனுடைய பக்தி அது ஒரு விஷயம், எம்பெருமானை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள், அது மாத்திரமல்ல the poetic structure which makes it a beautiful சித்திரக்கவி, அதையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி அடியேன் நினைக்கிறேன். ஸோ இதோட அடியேன் முடிச்சுக்கிறேன்.
கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அதே மாதிரி வியாக்கியானம் செய்த அண்ணன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். உத்தமூர் சுவாமிகள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்து.